இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு நான் இது 6வது தடவையாக வருகிறேன். அவர் ஒவ்வொரு தடவையும் துரை அவர்கள் ரொம்ப மிரட்டி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்னை. எப்படி மிரட்டுவார்னா, நீ வந்து பேசலைன்னா நான் பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படிம்பாரு. அதுக்கு பயந்துக்கிட்டே நான் வந்துடுறது இங்கே. அவர் அப்படி தான், இது 6வது தடவையாக அவர் கூப்பிட்ருக்கார். இது எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த ஒரு கச்சேரி, சங்கீத கச்சேரின்னா அந்த பாடின பாட்டையே திருப்பி பாடலாம், கேட்டுட்ருப்பீங்க. ஒரு அதுமாதிரி ராமாயண கதைன்னா திருப்பி அதே ராமாயண கதையை சொல்லலாம், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கலாம். இந்த நகைச்சுவைன்னு சொல்லும் பொழுது சொன்ன திருப்பி அதே ஜோக்கை சொன்னால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இதுதான் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அதனால் இந்த வேடிக்கையாக பேசுகிறவங்கள ஒரு தடவை கூப்பிட்டா மறுபடியும் கூப்பிடக்கூடாது அந்த ஜோக்கு. ஏன்னா அந்த கச்சேரிக்காரவங்கள மறுபடியும் கூப்பிடலாம். ஏன்னா அவங்ககிட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச ஜோக்கெல்லாம் அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், துரைகிட்ட நான் வந்து ஜோக்குன்னா ஏதோ இந்த வேடிக்கை துணுக்குகள், நகைச்சுவை துணுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லியாச்சு. உங்கள் ஊரில் இவங்க நகைச்சுவை மன்றத்தில் சொல்லிவிட்டேன். இனிமேல் என்கிட்ட புதுசாக ஒன்றும் கிடையாது, திருப்பி கூப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால் வந்து அதனால தான் என்னை வந்து ஒரு தடவை கூப்பிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் கூப்பிட்றதில்ல எங்கேயும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொல்கிறது சரிதான் சார், நீ வந்து ஒரு தடவை கூப்பிட்டா அவங்கள மறுபடியும் கூப்பிட்றதில்ல யாரும். இன்னொரு ரகசியம் தெரியுமா உனக்குன்னார். என்னென்ன? உன் கூட்டத்துக்கு ஒரு தடவை வர்றவங்க மறுபடியும் வர்றதில்லை. அதனால நீ பழைய ஜோக்கே சொன்னாலும் அது புதுசாக தான் தெரியும். அதனால் வந்து ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க சார், அதனால் நீ வந்து அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றாரு. இப்படி தான் பண்ணுறாரு அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு இதை நடத்துறதுக்கு. தானே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எங்களை கூப்பிடுறதுலேருந்து சாப்பிட வைக்கிறது, வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் தானே தான் எல்லாம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சிரமப்படுறாரு. இதுக்கு பண்ணி கஷ்டப்பட்டு இந்த நகைச்சுவை பண்ணுறது. நான் கூட அவர் பேரில் பரிதாபப்பட்டு சொல்லுவேன், இது என்னத்துக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, ஒரு கஷ்டமாக இருந்ததுன்னா 2 மாதத்துக்கு ஒரு தரம் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இல்லை, இது வந்து என்னதான் இருந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக அதை பண்ணிகிட்டு இருக்கார். என்னை தொடர்ந்து கூப்பிடுறதுக்கு இன்னொரு ரகசியம், இன்னொரு காரணமும் உண்டு. ஏன்னா அவர் எனக்கு அவர் பணம்லாம் ஒன்றும் கொடுக்கறதில்ல, சும்மா. அதை விட ஒரு பெரிய காரியம், என்கிட்ட பணம் கேட்கறதும் இல்லை அவர். ஏன்னா யாரை பார்த்தாலும் ஆயுள் மெம்பர் ஆயிடுறீங்களான்னு கேட்பாரு. அது ஏதாவது ஒரு இது ஸ்பான்சர் ஒத்துக்கிறீங்களாம்பாரு. நம்மளை நல்ல வேலை கேட்காம விடுறாரு. அந்த அளவுக்கு போகிறோம்னு சொல்லி நல்லா வந்துட்டு போகிறது, அப்படி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கேன். அது ஒரு காரணம். அவர் நல்ல நண்பர், ரொம்ப நெருக்கமாயிட்டார் எங்களுக்கு. அவருடைய குடும்ப விசேஷத்துக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு, இது மாதிரி விழாவுக்குன்னு இல்லாமல் அவர் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தாலும் வந்துட்டு போகிற அளவுக்கு அவரோட பழகிட்டோம். அதனால் அவர் தவிர்க்க முடியறதில்ல. அப்படி வந்து அவர் நல்ல நண்பர். அவருக்காக வந்தேன். இந்த மனிதநேய மாமணி விருதை கொடுக்குற யோசனையை நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட. வெறும் ஜோக்கு நகைச்சுவை மன்றம்னு நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாதமும் மனிதநேய மாமணின்னு வெளியில் தெரியாமல் யாராவது நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள தேடி பிடிச்சி ஒரு கௌரவப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொன்னதுக்காக என்ன பண்ணார், எனக்கு முதல்ல கொடுத்துட்டாரு ஒரு யோசனை சொன்னதுக்கு. அவ்வளோதான் நான் பண்ண ஒரே சேவை, ஒரு யோசனை சொன்னது தான். வேறு எதுவும் இவங்க மாதிரி பெரிய முதியோர் இல்லமெல்லாம் வச்சு நடத்தலை, அடுத்தவங்களுக்கு யாரும் உதவியெல்லாம் பண்ணலை. அதுக்கே ஒரு மனித பெரிய கிரீடம்லாம் வச்சு, அப்போ ரொம்ப வேஷம்லாம் தலையில் கிரீடம் வச்சு என்னென்னமோ ஒரு இது பண்ணி விட்டார். நல்ல வேலை, அந்த கிரீடத்தோடு வெளியில் இறங்கி நடந்தால் எல்லாம் கல் எடுத்துட்டு அடிப்பாங்க, அப்படி வச்சு விட்டார். நல்ல வேலை இவங்களெல்லாம் அது மாதிரி பண்ணாமல் கௌரவமாக அந்த இதை வச்சு கொடுத்தாருப்போம். இவர் அண்ணன் அந்த பெரியவங்க ஐயாவை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். அது அவரே சொல்லிட்டார் சுருக்கமாக. அவர் ஒருத்தருக்கு 1,00,000 பேர் கொடுக்கறது அவர் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு சமம் அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தம். அந்த அளவுக்கு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள பற்றி அவங்க ஐயா சொன்னாங்க.
அது மாதிரி அபூர்வமாக தான் இருப்பாங்க. நம்ம எத்தனையோ பேர் பிறக்கிறோம், அது ரொம்ப அபூர்வமாக சில பேர் அது மாதிரி அடுத்தவங்க பேரில் அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. இவர் அண்ணன் நடராஜன் பக்கத்தில் இருக்கார். இவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். நான் ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து ரிட்டையர் ஆனேன் 2002. ரிட்டையர் ஆன உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் வீட்டில் உட்காந்துக்குவோம், ஏதோ நம்ம உண்டு நம்ம காரியம் உண்டுன்னு பார்த்தா போகிறோம், இனிமேல் என்னத்தை பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் வெளி விவகாரம்லாம் வேண்டாம், நாம் சௌக்கியமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்தது எண்ணம். இவரும் அப்போ அந்த ரிட்டையர் ஆனார். ஆனால் அப்படி நினைக்கல அவர். இப்போ நாம் சௌக்கியமாக இருந்தால் போதும்னு அவர் நினைக்கல. அதுதான் எனக்கு அவருக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் என்ன என் கையால் அவருக்கு கொடுக்க சொன்னாங்க. நான் எப்படி நினச்சிருந்தா அவர் கையால் நான் வாங்கியிருப்பேன், அவர் பண்ணியிருக்கலாம். அவர் என்ன பண்ணார், அவர் ரிட்டையர் ஆகி ஊருக்கு வந்ததுமே யாரையோ கேட்டிருக்காரு, நம்ம பெரியவர் எங்கே, அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு. ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு வர்றார், ஊருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில். நம்ம பெரியவர் ஒருத்தர் இருந்தார் நம்ம ஊரில், அவர் எப்படி இருக்காருன்னு ஏதோ விசாரிச்சிருக்காரு. அப்போ சொன்னாங்களாம், அவர் செத்து போட்டாரே ஏற்கனவே அப்படின்னு இருக்காங்க. செத்துட்டாரா, ஏன் செத்து போனார் அப்படின்னு கேட்டிருக்காரு. பசி சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்தார் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு, நம்ம ஊரில் ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்துருக்காரு, அப்போ நம்ம இவ்வளோ பேர் இருந்து அதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாமல் போட்டுது அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே அப்போ தான் அந்த எண்ணம் வந்தது. உடனே அவர் யாரையும் எதிர்பார்க்கல. தனக்கு தான் பென்ஷன் பணம், தனக்குன்னு சில இந்த ஓய்வு பணியிலேருந்து ஓய்வு பெறப்போ ரிட்டையர் ஆகிறப்ப கிடைக்கிற பணம்லாம் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வேறு யாரையும் எதிர்பார்க்காம வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுன்னு சொல்லி சாப்பாட்டுக்கு இல்லாத கஷ்டப்படுறவங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டார் அவர் வீட்டு தோட்டத்திலேயே. அப்படியே போட ஆரம்பித்து அப்புறம் வந்து தங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தங்கறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாரு. இப்படி படிப்படியாக அது வளர்ந்து அதை பற்றி இப்போ பல பேர் கேள்விப்படுறவங்கெல்லாம் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா உதவி பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே கும்பகோணத்தில் உள்ள டாக்டர்கள்லாம் இலவசமாக வந்து வைத்தியம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு கட்டில் இல்லை மெத்த இல்லைன்னா அதெல்லாம் வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சில பேர் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்துல் கலாம் அவர் உதவி பண்ண ஆரம்பித்தார். அங்கே இருக்கிற எம்பி மணிசங்கர் ஐயர் அவருடைய ஃபண்டில் கட்டடம்லாம் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்படி அதுக்கப்புறம் பல பேர் வந்து எல்லா உதவியும் பண்ணி இப்போது எந்த சிரமமும் இல்லாமல் அதை நடத்திட்டு இருக்காருன்னா எல்லாருக்கும் வேலைக்கு நல்ல சாப்பாடு போட்டு பல முதியவர்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு இல்லைங்கிற நினைப்பு வராமல் இவரே எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்தந்த முறைப்படி அது அந்த ஊரில் சுடுகாட்டில் கூட நம்ம இடம் கொடுக்க மாட்டாங்க, தகராறு வந்துடும். உங்களுக்கு தெரியும், இன்னொரு ஜாதிக்காரன் இல்லை இன்னொரு மதத்துக்காரங்களில் சுடுகாட்டில் இடம் இருக்காது, பெரிய தகராறு வந்துடும் ஊரில். அதனால் பார்த்தாரு, இது என் இடத்துலையே போதைங்கன்னு சொல்லி இவரே இவருடைய நிலத்திலேயே எல்லாரையும் இறந்தவங்களும் புதைச்சிட்ருக்காரு. அந்த அளவுக்கு இவர் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் வேறு. அதனால் அவர் ஈரோட்டில் பரிசு வாங்குறத ரொம்ப பெருமையாக நினைப்பார். அந்த அளவுக்கு அவர் பகுத்தறிவு சிந்தனையாளர், பெரியார் கொள்கையில் ஈடுபாடல அப்படி அவர் பண்ணிகிட்ருக்கார். அதுதான் நமக்கு அவருக்கு நான் அப்படி நினைக்கல பாருங்கள். நானும் அதே காலத்தில் தான் ரிட்டையர் ஆனேன். ஏதோ நாம் சௌக்கியமாக இருந்தால் போகிறோம்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் நமக்கு சில பேருக்கு தான் அந்த எண்ணம் வரும். அதனால தான் அவங்கள வந்து நம்ம பாராட்டுறது மனிதநேய மாமணி அப்படின்னு சொல்லி. ஏன்னா கோயிலுக்கு செய்கிறதும், கோயிலுக்கு சில பேர் செய்வாங்க, கும்பாபிஷேகம் வைக்கிறது, கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, அப்படி பண்ணுறாங்க. ராமகிருஷ்ணர், பகவான் ராமகிருஷ்ணர் இருந்தார் குருதேவர், அவருக்கு இனிப்பு வாங்கிட்டு போனாராம் ஒரு சீடர். ராமகிருஷ்ணருடைய சீடர் நிரஞ்சனானந்தர்னு ஒருத்தர், அவருக்கு கங்கைக்கு அந்த கரையிலேருந்து இனிப்பு வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போகிறப்போ ஒரு அம்மா இடுப்பில் ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டு பசியால் கத்துது. அந்த இனிப்பு வேணும்னு கத்துது, பசியால் கத்துது அந்த அம்மா, அந்த குழந்தை. இவர் வந்து குருதேவருக்கு வாங்கிட்டு போகிறாரு. அந்த அம்மா சொல்லுது இடுப்பில் இருக்கிற குழந்தை, உனக்கு வேற வாங்கி தரேன், அது வந்து சாமிக்கு போகுது, ராமகிருஷ்ணருக்கு வாங்கிட்டு போகிறாங்க, அது வேண்டாம் உனக்கு நீ அப்படின்னா கேட்கமா. அதுக்கு குழந்தைக்கு என்ன தெரியும், அது பசியால் கத்துது. உடனே அந்த சீடர் என்ன பண்ணார், நிரஞ்சனானந்தர், இல்லைம்மா நீங்கள் இந்த குழந்தைய கீழே உட்கார வை அப்படின்னு உட்கார வச்சு இந்த குருதேவருக்கு வாங்கிட்டு போனார்ல அதை பிரித்து வச்சு சாப்பிட சொன்னார். பிள்ளைக்கு கொடுத்தார். குழந்தை நீ சாப்பிடு, அவருக்கு வேற வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ சாப்பிட்டுட்டா சிரிச்சு தான் அந்த பிள்ளை. அந்த அம்மா கேட்டிருக்கு, ஏன் சார் பகவானுக்கு வாங்கிட்டு போனதை நீ இப்படி பச்சை பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்களே, இது பாவம் இல்லையான்னு கேட்டிருக்க அந்த அம்மா. அப்போ சொன்னாராம் அந்த நிரஞ்சனானந்தர், இல்லைம்மா பகவான் சாப்பிட்றதும் பசிச்சவன் சாப்பிட்றதும் ஒன்று தான் அப்படின்னாராம்.
யார் குருதேவருக்கு வேற வாங்கி கொடுக்கலாம், பசிச்சவன் சாப்பிட்றது தான் பகவான் சாப்பிட்றது அப்படின்னு அந்த நிரஞ்சனானந்தர் சொன்னாராம். அது மாதிரி இவர் பசிச்சவங்களே சாப்பிட சொல்லிகிட்டு இருக்கார். பகவான் பேரில் நம்பிக்கை இல்லைன்னாலும் ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா இதுதான் பகவானுக்கு செய்கிற நல்லதுன்னு சொல்லி ஆன்மீகவாதிகள் அதை சொல்கிறாங்க. இவர் பசிச்சவங்களே சாப்பாடு போட்டுட்ருக்கார். அதில் அப்போ நாங்கள் அடிக்கடி போய் பார்க்குறது உண்டு. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வேதனைகள்லாம் கஷ்டம். இப்போ இவர் எங்களோட வெளியில் எங்கள் நண்பர்களோடு நாங்கள் வெளியில் அப்படி உல்லாசமாக சுற்றுறது உண்டு. ஆனால் இவர் வெளியில் வந்தால் ஒரு நாளைக்கு மேலே எங்களோட தங்க மாட்டார். இவர் ஞாபகம் பூரா அங்கே தான் இருக்கும். அங்கேருந்து அவர் எப்படி இருக்கார், இந்த பெரியவர் எப்படி இருக்கார், அந்த அம்மா எப்படி இருக்குன்னு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். ராத்திரி எங்களுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் புறப்பட்டு போடுவார் ஊருக்கு, வெளியூர் போனால். அந்த அளவுக்கு அதே ஞாபகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அதுவும் அவர் கொடுத்தது தான் ரொம்ப பொருத்தம்ங்கிறது என்னுடைய வேலை. அது மாதிரி உள்ளவங்கள இன்னும் நமக்குள்ள வெளியில் தெரியாமல் இருப்பாங்க. அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள கூப்பிட்டு 4 பேருக்கு முன்னாடி கௌரவப்படுத்தணுங்கிறது தான் அந்த மனிதநேய மாமணிங்கிறது. அது திசை மாதிரி போயிடக்கூடாது. திசை மாதிரி இப்போ எனக்கு கொடுத்தது மாதிரி யோசனை சொன்னவனுக்கு இல்லாமல் கொடுக்கறது, அது மாதிரி பண்ணால் அப்புறம் அந்த விருதுக்கு மரியாதை எல்லாம் போடும். உண்மையிலேயே அதுக்கு தகுதி உள்ளவங்களாம் பார்த்து கொடுக்கணும். அதனால் அதுக்காக என்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்கிட போகிறார் அவரை. ஏதோ கை தவறுதெல்லாம் கொடுத்துட்டேன், திருப்பி கொடுத்துட்டு போகிறப்பன்னு. அது மாதிரி ஒரு விருதுக்கு எப்போ கௌரவம்னா இது மாதிரி நபர்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறது தான் கௌரவம். இந்த விருதுக்கும் கௌரவம், நகைச்சுவை மன்றத்துக்கும் கௌரவம். அதுதான் அந்த பசித்தவங்களுக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு இது சொல்லுவாங்க. ஒரு பெரிய முதலாளி அவர் சாமிக்கு ஏதோ அபிஷேகம் பண்ணணும். மறுநாள் வேலைக்காரனை விட்டு இந்த அபிஷேக பொருள்லாம் வாங்கியாச்சு. ஒரு வாழைத்தார் வேணும், ஒரு வாழைத்தார் ஒன்று வாங்கிட்டு வா, வாழைப்பழம் நல்ல பழமாக பார்த்து ஒரு தாரம் வாங்கிட்டு வான்னாரான். இவன் இந்த வேலைக்காரன் போய் மார்க்கெட்டில் வாழைத்தார் நல்ல தாரம் வாங்கிட்டு வரான். மறுநாள் சாமிக்கு இது பண்ணுறதுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவன் வாங்கி வாழைத்தாரை தூக்கிட்டு வரான். வர்ற வழியில் இதே மாதிரி ஒரு குழந்தை பசியால் கத்திக்கிட்டு இருக்கு. ஒரு மரத்தடியில் ஒரு குழந்தை பசி தாங்காமல் கத்துது. இவனுக்கு மனசு கேட்கல. சரி, இவ்வளவு ஒரு தாரில் ஒரு பழத்தை பிச்சா என்ன கெட்டு போடும் அப்படின்னு ஒரு பழத்தை பிச்சு அந்த பசி இல்லை குழந்தைக்கு கொடுத்தான். நீ சாப்பிடு அப்படின்னு. அந்த குழந்தை வாங்கி சாப்பிட்டது சிரிக்க ஆரம்பிச்சிட்டு. ஒரு தார் வாங்கிட்டு போகிறோம் சாமிக்கு, ஒரு பழத்தை பிச்சு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போகுதுன்ட்டு அவன் கொடுத்துட்டு போயிட்டான். கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு மறுநாள் கோயிலில் கொண்டு போய் வச்சு எல்லாம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. அந்த வாழைத்தாறு பூரா அழுகி போச்சு, வாழைப்பழம் பூரா அழுகி போச்சு. உடனே இந்த முதலாளிக்கு சந்தேகம். இந்த வேலைக்காரனை கூப்பிட்டு ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவன் சொல்லிவிட்டான், ஒன்றும் இல்லை, நேற்று வாங்கிட்டு வரும்பொழுது பசியால் ஒரு குழந்தை கத்திக்கிட்டு இருந்து ஒரு பழத்தை பிச்சு கொடுத்துட்டேன், அதுதான் நடந்ததுன்னு. அவருக்கு கோவம் வந்துட்டுது. நீ அப்படி இருந்தால் வேற வாங்கி கொடுக்கலாம்ல, சாமிக்கு வாங்கிட்டு வந்ததை போய் எதுக்கு பிச்சு கொடுத்த குழந்தைக்கு அப்படின்னு அவர் கண்ணாமண்ணு திட்டினார். இப்போ பாருப்பா, தப்பு நடந்து போச்சு, எல்லா பழமும் அழுகி போச்சு, தெய்வ குத்தம் நடந்துட்டுது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ கடவுளே பேச ஆரம்பிச்சுட்டாராம் எதிர்த்தாப்புல இருந்தவர். நீ அவனை திட்டாதேன்னாரான் கடவுள் அந்த முதலாளிகிட்ட. அவனை திட்டாத, நேற்று வாங்கிட்டு வந்த அந்த ஒரு தார் பழத்தில் ஒரு பழம்தான் ரொம்ப நல்ல பழம், அதை நேற்றே நான் சாப்பிட்டுட்டேன்னாரான். நீ வாங்கிட்டு வந்த பழத்தில் ஒன்று தான் நல்ல பழமாக இருந்தது, அது நேற்றே எனக்கு சேர்ந்துட்டு நான் சாப்பிட்டுட்டேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த கடவுள் சொன்னாரான். அதுதான் எல்லாம் அர்த்தம். அதுதான் பசிச்சவனுக்கு கொடுக்கறது தான் பகவானுக்கு கொடுக்கறது. அதுதான் மனித நேயத்தினுடைய அடிப்படை. அவ்வளோதான். அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் மனித நேய மாமணிங்கிறது. ஆன்மீகம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவனை மனசில் நினச்சிக்கிட்டு மனுஷனுக்கு உதவி பண்ணுறது தான். ஆண்டவனை நினச்சிக்கிட்டு மனுஷனுக்கு உதவி பண்ணுறது தான் ஆன்மீகம். நாம் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஆன்மீகம்னா கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, இதுதான் ஆன்மீகம்னு நினச்சிட்டு இருக்கோம். கோவில்லாம் கடவுள் வாழ்கிற இடம் கிடையாது, கடவுளை வழிபடுற இடம். சாமி எனக்கு வீடு இல்லை கட்டி கொடுன்னு நம்மளை கேட்டாரா? சாமி கும்பிடுறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது, அதுக்காக கோவில்னு கட்டுறோம். கடவுள் வாழ்கிற இடம் இல்லை, கடவுளை வழிபடுற இடம் தான் கோவில். அதை ஆன்மீகத்தை அப்படி சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிடுறது, இதுதான் ஆன்மீகம். என் கூட ஒருத்தர் வேலை பார்த்தார் ஆல் இண்டியா ரேடியோவில், ரொம்ப பக்திமானவர். அவரும் நானும் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நேராக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போகிறது மயிலாப்பூரில். அவர் போகிறாருன்ட்டு அவர் பின்னாடி நானும் போவேன். தினம் போகணும் கோயிலுக்குன்னு என்னையும் அழைச்சிட்டு போகிறார்.
அவர் பின்னாடி நான் பாட்டு போவேன். அங்கே போய் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் அர்ச்சனை தட்டு கொடுங்க அப்படின்னு வாங்குவார். அர்ச்சனை பண்ணுவார் சாமிக்கு. நல்ல முத்தின தேங்காயை கொடுங்கன்னு கேட்பார். நான் அப்பாவித்தனமாக கேட்பேன், அர்ச்சனைக்கு முத்தின தேங்காய் அர்ச்சனைக்கு நல்லதா அப்படின்னு. இல்லை இல்லை, சட்னிக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற. அதுக்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு உள்ள போவோம். உள்ள போய் சன்னதியில் தட்டு அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு ரொம்ப பக்தி, ரொம்ப அக்கறையாக சாமியை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். நான் ஏதாவது பேசினாலும் என் பக்கம் திரும்பி பதில் சொல்ல மாட்டார், அங்கேயே கவனிச்சுக்கிட்டு இருப்பார். என்ன அவ்வளவு அக்கறையாக சாமியை பார்க்குறீங்களா, என்னன்னா ஒன்றும் தட்டு மாறிடக்கூடாது இல்லையா அப்படிமார். இதுதான் இன்னைக்கு ஆன்மீகம்ங்கிறது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இது என் கூட என் மேலே பார்த்தவர் ஒருத்தர், அவர் அப்படி தான் பண்ணுவார். இதுதான் பக்தி, இன்னைக்கு ஆன்மீகம். ஆனால் உண்மையான ஆன்மீகம் பக்திங்கிறது பைசவனுக்கு சோறு போடுறது தான். இதுதான் உண்மையான பக்தி ஆன்மீகம். அதனால் இவர் பகுத்தறிவாதியாக இருந்தாலும் என்னுடைய கண்ணுக்கு இவர் ஆன்மீகவாதி. ஏன்னா பைசவனுக்கு சோறு போடுறாரு. அதுதான் அது மாதிரி நாம் அதை நல்லதை எடுத்துக்கணும், நல்ல காரியங்கள் நல்லதெல்லாம் பண்ணணும். ஏன்னா இந்த மனித நேயம்ங்கிறது நிறைய பேர். இப்போ என்எஸ் கிருஷ்ணன் இருந்தார்ல, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு நடிகரில் அப்படி ஒரு மனித நேயம் உள்ள ஆளை பார்க்கறது கஷ்டம். இந்த பக்கம் தான் கோயம்புத்தூர் பக்கம் ஏதோ ஒரு ட்ராமாவில் நடிக்கிறதுக்காக வந்திருக்காரு ஒரு தடவை கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன். இப்போ நடிக்கும் பொழுது கோயம்புத்தூரில் தங்கியிருக்காங்க. அப்போ கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் அவங்க நாடக குழுவை சேர்ந்த ஒருத்தருக்கு பொண்ணுக்கு கல்யாணம். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த பொண்ணோட அப்பா இவங்க நாடக குழுவில் நடிச்சிட்டு இருக்கிறவர் ஒருத்தர். கோயம்புத்தூரில் தங்கியிருக்காங்க. போய் நம்ம இவனோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம்ல போய் விசாரிக்கணும்ப்பா, கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு காரை எடுத்துக்கிட்டு என்எஸ் கிருஷ்ணன் புறப்படுறார். நான் ட்ராமா குரூப்பில் நடிக்கிறவன், அவன் பொண்ணுக்கு கல்யாணம், அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு 2000 ரூபாய்க்கு என்னமோ நகையெல்லாம் பண்ணி ஒரு கிஃப்ட்டு, ஒரு பரிசு பொருள் எடுத்துக்கிட்டு நேராக காரில் போய் அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. தேடிக்கிட்டு போனால் அந்த கிராமத்தில் வாழை மரம்லாம் கட்டி ஒரே ஜெய்ஜன் இருக்குது. காரை நிறுத்தி விட்டு உள்ள இறங்கினதும் என்எஸ்கே வந்துட்டார், கலைவாணர் வந்துட்டாரு, கிடுகிடுன்னு கூப்பிட்டு போய் உள்ள போய் உட்கார வச்சுட்டாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு சாமான்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. பார்த்ததும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்தில் கூட இருந்தவன், அண்ணே இது நம்ம கல்யாண வீடு இல்லைன்னா இது வேற ஒரு வீடு, நாம் வந்த வீடு அடுத்த தெருவில் இருக்குது, இது வேற எங்கேயோ உட்காந்துட்டோம், நம்ம மெதுவாக சொல்லிவிட்டு அங்கே போயிடலான்னு அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அப்போ சொன்னாரா என்எஸ் கிருஷ்ணன், இருக்கட்டும்டா, இதுவும் நம்ம பிள்ளை தான், இதுவும் நம்ம பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பரிசை அந்த பொண்ணுக்கே கொடுத்துட்டு போய் உட்காந்தாங்கல்ல, அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு வாழ்த்தி விட்டு அவனுக்கு நம்ம ஆளுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம் ஏதாவது வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் அவனுக்கு போய் வாழ்த்தி விட்டு போனார். இதுதான் மனித நேயம் வருது. நம்ம ஊர்லேயே அது மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ நாமெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துடுவோம். அப்படி இருக்க தவறி போனால் இங்கே என்னத்துக்கு அனாவசியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேணா சாப்பிட்டு வருவோம், இருந்து வந்துட்டோம், ஒரு வேளை சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அதையா கண்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதுதான் செய்வோம். மனித நேயங்கிறது அந்த கலைவாணர் அது மாதிரி. அதே மாதிரி ஒரு பெரிய கால்பந்து வீரர் சென்சோ அப்படின்னு சொல்லி அவர் கோல்ஃப் விளையாட்டு வீரர் வெளிநாட்டில், அவருக்கு ஒரு பரிசு, என்எஸ்கே மாதிரி அவர் அங்கே இருந்திருக்கார், அவருக்கு ஒரு பெரிய பரிசு கிடைச்சிருக்கு, பணம். அந்த பணத்தை வாங்கிட்டு வராரு வெளியில், விழாவிலேருந்து இது மாதிரி மண்டபத்திலேருந்து வரும்பொழுது வெளியில் ஒரு அம்மா தவிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு, நான் சாப்பாட்டு வழி இல்லை, ஏதாவது கொடுங்க சாப்பாட்டு வழி இல்லை, என் குழந்தை ஆஸ்பத்திரியில் சாவ கிடக்கு, அதுக்கு ஏதாவது பணம் இருந்தால் கொடுங்கன்னு யாரையோ கேட்டுக்கிட்டு இருக்கு. அது குழந்தை ஆஸ்பத்திரியில் சாவ கிடக்கு, மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அங்கே வெளியில் கத்திக்கிட்டு இருக்கு. இவர் பரிசு வாங்கிட்டு போனார்ல, இந்த பணம் கொடுத்துருக்காங்க அவர் அவ்வளவு பணத்தையும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, நீ போய் அந்த குழந்தைக்கு, உன் குழந்தை ஆஸ்பத்திரியில் சாவ கிடக்குங்கிறிய, அதுக்கு வாங்கி கொடு மருந்துன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அந்த சென்சோங்கிற விளையாட்டு வீரர். போயாச்சு. மறுநாள் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு செய்தி அவர்கிட்ட ஓடி சொல்கிறாங்க, அண்ணே நேற்று கொடுத்தே ஒரு பொண்ணுகிட்ட பணம், அது பொய், அதுக்கு ஒரு பிள்ளையே கிடையாது, அந்த பிள்ளை ஆஸ்பத்திரிலையும் இல்லை, அது சாவ கிடக்குதுன்னு சொன்னதும் தப்பு, பொய், உன்னிட்ட பொய் சொல்லிவிட்டு பணம் வாங்கிட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொன்னாராம், இப்போதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றிருக்காரு. ஏன்னா நிஜமாவே ஒரு புள்ள சாவ கிடக்கல இல்லை, அந்த சந்தோஷம் எனக்கு போகிறோம்னாலாம். நிஜமாக ஒரு புள்ள சாவ கிடக்குதுன்னது நேற்று சங்கடமாக இருந்தது, அது பொய்ன்னு சொன்னீங்கள, அது எனக்கு சந்தோஷமாக இருக்குடா, அதை விட என்ன வேணும் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடந்தது, கற்பனை பண்ணதில்லை.
இப்படிலாம் ஒவ்வொருத்தர் வாழ்ந்து அவங்கவுங்க இது பண்ணி காட்டியிருக்கிறாங்க. மகாவீரர் அப்படி தான் நடந்தார். மகாவீரர் ஜெயந்தி 7ஆம் தேதி என்னமோ தெரில, ஜெயின மதம். மகாவீரர் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். பெரிய வசதியான குடும்பம், எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு வாசல் எல்லாத்தையும் திறந்துட்டு கடைசியாக ஒரு துணியை மட்டும், ஒரு பட்டு வேஷ்டி, ஜருகை வேஷ்டி எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு, அதுதான் இருந்தது ஒரு துண்டு, அந்த துண்டை எடுத்து கட்டிக்கிட்டு வெளியில் கிளம்பிட்டார். எல்லாம் வேண்டான்னு. வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு கையை நீட்டிடுறான். இவர் இடுப்பில் கட்டினார்ல, கட்டினதை எடுத்து அதை பாதியாக கிழிச்சு, வேற ஒன்றும் இல்லை கையில், அந்த துணியை பாதியாக கிழிச்சு இதை நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாதி துணியை கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார் மகாவீரர். இவன் அந்த பாதி துணியை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிருக்கான். அந்த ஆள் அங்கே போய் மார்க்கெட்டில் கொடுத்தா, இது ரொம்ப விலை வசந்த துணியாச்சே, இது இன்னொரு பாதி எங்கடான்னு கேட்டிருக்காங்க கடையில். அது கொடுத்தீங்கன்னா நல்ல விலை கொடுத்து அதையும் எடுத்துக்கிறேன், இந்த ஜருகை இந்த துணி வந்து ரொம்ப விலை வசந்தது, இது எவ்வளோ விலையாக இருந்தாலும் நான் கொடுத்து அடுத்த பாதியும் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு. உடனே இவனுக்கு அந்த ஆள் பாதி கழிச்சுட்டு காட்டுக்கு தான் போயிருக்காரு. அதை எப்படியாவது போய் அதையும் கிளப்பிட்டு வந்துடணுன்ட்டு நேராக போயிருக்காரு. இதை நான் கொண்டு வந்துடுறேன் அதேன்னு. காட்டுக்கு போனால் அங்கே மகாவீரர் அந்த இடுப்பில் அந்த துணியை கட்டிக்கிட்டு அவர் பாட்டுக்கு நிஷ்டையில் இருக்கார், கண்ணை மூடிக்கிட்டு. இந்த ஆள் போய் மெதுவாக அவருக்கு தெரியாமல் அந்த துண்டை எடுத்துகிட்டு வர்றதுக்காக போகிறான். போய் அவர் பாட்டு அவர் இடுப்பில் துண்டை எடுத்துட்டான். எடுத்துக்கிட்டு அவர் அதை பற்றி அவர் அந்த ஞாபகமே இல்லை, அவர் பாட்டு நிஷ்டையில் இருக்கார். அந்த துண்டை அவர்கிட்ட திரும்பி வந்தான். திரும்பி வந்தது காலில் முள் குத்திச்சு. காலில் முள் குத்துனது ஆணை கத்திருக்கான். அப்போ தான் அவர் என்ன சத்தம் கேட்குதுன்னு கண்ணை திறந்து பார்த்துருக்காரு மகாவீரர். திறந்து பார்த்தா முள் குத்திருக்கு. இவன் கையில் துண்டு, இவர் இடுப்பில் இருந்த துண்டு அவன் கையில் இருக்கு. அப்போ மகாவீரர் நினைச்சாராம் மனசில், ஆகா இந்த பாதி துண்டு மேலே நான் வச்ச ஆசை அவனை திருடன் ஆக்கி விட்டுக்க அப்படின்னு நினச்சார். இந்த பாதி துண்டு மேலே நான் வச்ச ஆசை ஒரு மனுஷனை திருடன் ஆக்கிட்டுது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். அதுதான் மனித நேயங்கிறது. மகாவீரர் அவருடைய ஜெயந்தி, இப்போ அந்த ஜெயின மதத்தை சேர்ந்தவங்கலாம் வர்ற 7ஆம் தேதி என்னமோ அதை கொண்டாடுவாங்க. இப்படி எல்லாரும், எல்லா மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் மனித நேயங்கிறது எல்லாருக்கும் அடிப்படையில் உள்ளது தான். அதை அடையாளம் கண்டுபிடிச்சி நாம் வந்து வெளியில் கொண்டுகிட்டு வரணும். இந்த மாதிரி இந்த நகைச்சுவை மன்றம்ங்கிறதுனால இது வந்து மனித நேயம் உள்ளவங்க தான் சிரிக்க முடியும், வாய் விட்டு சிரிக்க முடியும். இல்லைன்னா மனசில் 1000 கெட்ட எண்ணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சிரிப்பு வராது. அதனால் இப்போ எனக்கு சிரிப்பு வரலன்னா நானும் அப்படிப்பட்ட ஆள்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு இன்னும் வரமாட்டேங்குது, அது தெரியல. இது என்ன ஒரு கூட்டத்தில் வேலூரில் ஒரு கூட்டம் நடந்தது. நான், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், இவர் சொரதா, கவிஞர் சொரதா, எனக்கு பக்கத்தில் சொரதா உட்காந்துருக்கார், கவிக்கோ அப்துல் ரஹ்மான் உட்காந்துருக்கார். சொரதாவுக்கு ஒரு விருது கொடுக்குறார் அப்துல் ரஹ்மான், கவிக்கோ விருது. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் அறிமுகப்படுத்தி பேசிகிட்டு இருக்கார் எங்களை பற்றி. அப்போ என்னை பற்றி அவர் பேசும்பொழுது அங்கே பேசிகிட்டு இருக்கார் மேடையில். இவருக்கு சிரிக்கவே தெரியாது, இவர் முகமே வந்து ஒரு முன்னு இருக்கும், சிரிக்க தெரியாது, ஆனால் அவர் பேசினா நமக்கு சிரிப்பு வரும் அப்படிங்கிறது மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார். இவர் முகத்தில் சிரிப்பாக வராது, இவர் அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி சொன்னது இங்கே பக்கத்தில் சொரதா இருந்தார்ல, அவர் என்ன உன்னை பற்றி அந்த ஆள் இப்படி பேசுகிறான், என்ன எங்கே மூஞ்ச காட்டு, என் பக்கம் திருப்பி காட்டு அப்படின்னாரு. நான் திருப்பி காட்டினேன். உத்து பார்த்து அவன் சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னாரு. அவன் சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிரிச்சார். அப்புறம் நான் ஏதாவது வருத்தப்படுவேன்னு நினச்சாரன்னு தெரியல. நான் ஏதாவது வருத்தப்படுவேன்னு சொரதா நினச்சிருப்பார் போல் இருக்கு. அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ உனக்கு சிரிப்பு வரல, நீ சிரிக்க மாட்டேங்கிறன்னு யார் சொன்னாலும் கவலைப்படாத. ஏன் தெரியுமா, பொடி மட்டும் தும்மக்கூடாது அப்படின்னாரு. சொரதா வந்து எனக்கு சொன்ன ஆறுதல், பொடி மட்டும் தும்மக்கூடாதான், அதை போடுறவங்க தான் தும்மணுமா, அதனால் நீ பொடி மட்டாவே இருந்துட்டு போ அப்படிங்கிறது சொரதா சொல்லி கொடுத்த ஒரு அறிவுரை. அப்படி வந்து சிரிப்பு, அது வந்து
வானொலியில் ஏதாவது நகைச்சுவைங்கிறது நமக்கு கூட பிறந்தது. அதாவது எல்லாரும் வந்து சிரிக்கிறதுக்கு தான் பிறந்தோம், ஆனால் சிரிக்கிறதுக்கு மறந்துட்டோம். அது சொல்லுவாங்க, ஏற்கனவே நாமெல்லாம் பிறந்து வரும்பொழுது இந்த உலகத்துக்கு என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போனோம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் வரும்பொழுது அழுகையை கொண்டு வரோம், போகும்பொழுது மற்றவன்ட்ட கொடுத்துட்டு போயிடுறோம். அதை நீங்கள் அது அதனால் சிரிப்பு தான் மனுஷன் வந்து பிறந்து 1.5 மாதத்தில் சிரிக்கிறோமா நாம். இதெல்லாம் இந்த மருத்துவர்கள் இந்த குழந்தைகள் நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சொல்கிற விஷயம் இதெல்லாம். நாமெல்லாம் பிறந்து 1.5 மாதத்தில் சிரிக்க ஆரம்பிக்கிறோமா. ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு 200 தடவை சிரிக்குதான். இப்போ நாமெல்லாம் 15 தடவை சிரிக்கிறோமா. நாமெல்லாம் சின்ன வயசில் 200 தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம் ஒரு நாளைக்கு. அப்படி குறைஞ்சிக்கிட்டு 15 தடவை ஆகிட்டுது. இதனால தான் ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷனுடைய இயல்பு தன்மையிலேருந்து மாறிட்டான். அவன் வந்து 200 தடவை சிரிக்க வேண்டியவன் ஒரு நாளைக்கு, அது குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தான் அவனுக்கு மனசு இறுக்கம் வர்றதுனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால் நல்லா சிரிக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அது 200 சிரிப்புக்கு வந்து ஜோக்கும் தேவைப்படாது. இப்போ நாம் வந்து இப்போ சிரிப்புங்கிறது என்னென்னா அதை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சிரிப்பு வந்து சிறைப்பட்டு போச்சான் நம்ம மனசுக்குள்ளே. அதாவது காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதாவது ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சால், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சால், ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பியூனு சிரித்தா மரியாதை குறைச்சால், இப்படி சொல்லி சொல்லி சிரிக்கிறதுங்கிறது ஒரு மரியாதை குறைவான செயல் அப்படின்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அதனால் இப்போ நாம் என்ன நினச்சிட்டோம்னா, சிரித்தா யாரும் தப்பாக நினச்சிருவாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு எண்ணம் வந்து சிரிப்பு நமக்குள்ளே சிறைப்பட்டு போச்சான் மனுஷனுக்குள்ளே. அந்த சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஜோக்குங்கிறது ஒரு சாவி. ஜோக்குங்கிற ஒரு சாவியை போட்டு திறந்து உள்ளே இருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர வேண்டியிருக்கு. வேறு சிரிப்புக்கும் ஜோக்குக்கும் சம்மந்தமே இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எதையாவது வேடிக்கையாக சொல்லி ஜோக்குங்கிற சாவியை போட்டு திறந்து உங்களை சிரிக்க வைக்க வேண்டும். இதுதான் அந்த நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்கிறது. வேறு சிரிப்புக்கு வந்து ஜோக்கு தேவைப்படாது. அது எப்படி நிரூபிக்கிறது? ஒரு சின்ன குழந்தை இருக்குது, கை குழந்தை. அந்த குழந்தைக்கு முகத்துக்கு கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பு ஆட்டுங்க சிரிக்கும். அது என்ன ஜோக்காது? ஒரு கிளுகிழப்ப சத்தம், வெறும் சத்தமே சிரிக்கிறதுல, அதுதான் மனுஷனுடைய இயல்பான தன்மை. ஒரு சத்தம் கேட்டால் கூட நமக்கு சிரிப்பு வரணும். ஒரு கிளுகிழப்பை வந்து ஒரு குழந்தை முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்குது. அதே கிளுகிழப்பே ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்ட ஆட்டுங்க கோவம் வந்துடும். ஏதாவது குச்சி கிச்சிருந்தா எடுத்து அடிச்சு விடுவார். ஏன் அப்படி இருந்தவர் அப்படி ஆகிட்டார். சின்ன வயசில் ஒரு கிளுகிழப்பைக்கு சிரித்தவர் அதே சத்தத்துக்கு டென்ஷன் ஆகிறாரு பாருங்க. அதனால தான் ஹார்ட் அட்டாக் வருதான். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே இப்போ கொடை வள்ளல் கொடுக்கறது மாதிரி கிளுகிழப்பு யாராவது கொடுத்தா அதையும் ஒரு பரிசாக கொடுக்கலாம், கொடை வள்ளல் மாதிரி. ஏன்னா இங்கே வர்றவங்களுக்கு, இந்த நகைச்சுவை மன்றத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கிளுகிழப்பை கொடுத்துட்றது. வீட்டுக்கு போனதும் உங்கள் வீட்டுக்காரர் அல்லது வீட்டுக்கார ஒரு கணவன் அல்லது மனைவி முகத்துக்கு நேரம் அப்படி ஆட்டி பாருங்க. அவங்க சிரிச்சுடுறாங்கன்னு வைங்க, பயப்படவே வேண்டாம். டென்ஷன் ஆகுறாங்கன்னு வைங்க, இசிஜி எடுத்து பார்க்கணும், இதான் வந்துடும். அதனால் கிளுகிழப்பை வந்து ஒரு இனிமேல் வந்து பேச வர்றவங்களுக்கு கூட இது மாதிரி புஸ்தத்துக்கு பதிலாக ஒரு கிளுகிழப்பை கொடுத்து அனுப்பிச்சிடலாம், செலவு மிச்சம். அது சொன்னால் போகிறோம் பிடிச்சிக்காரு உடனே தவிர ரொம்ப, அதுக்கும் ஒரு ஸ்பான்சர் பிடிப்பார். அதுக்கும் யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள், இந்த கொடை வள்ளல் இருக்கார அவர், நான் வந்து ஈரோட்டுக்கு வர்றப்பெல்லாம் ஒரு கொடையோட தான் திரும்பி போயிட்டுருக்கேன். சரி, எங்கள் வீட்டில் வரிசையாக அப்போ கொடை மாட்டி வச்சுருக்கேன். எல்லாம் ஈரோட்டில் ஒரு கொடை வள்ளல் கொடுத்தது. அதை கொண்டு போய் வரிசையாக மாட்டி வச்சுருக்கேன். நல்ல மழை காலத்தில் ரொம்ப உபயோகப்படுது. யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட இப்போ நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறையா இருக்குல்ல கொடை. அப்படி ஒரு தாராள மனசு அவரால் நமக்கும் வந்துடுது பாருங்கள். என்ன ஒரு கஷ்டம், இவர் வந்து இந்த அர்த்தராத்திரியில் கொடையை பிடிக்க சொல்கிறார் இங்கே. அது ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த இருட்டு நேரத்தில் கொடையை விரிச்சு, அது சும்மா விரிக்காமே கொண்டு வந்து கையில் கொடுக்கலாம். அதை வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டு, அது படம் வேறு பிடிச்சிக்கிட்டு பண்ணி, அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்.
அதுதான் பண்ணுறாரு. இருந்தாலும் அவரை மறக்க முடியாது. நிறைய அவர் குடை வள்ளல்ங்கிறது மாதிரி குடை வள்ளல். வேணால் அவர் கொடைக்கு பதிலாக இனிமேல் கிளுகிழப்பை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கலாம். அடுத்த அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி அந்த சிரிப்பு மன இறுக்கம் தான் இதய நோய்க்கு காரணம். இதய நோய் இப்போ யாருக்கு வர்றது இல்லைன்னா பைத்தியக்காரனுக்கு வர்றதே இல்லை. அது டாக்டர்கள் சொல்கிற குறிப்பு. பைத்தியம் பிடிச்சவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததே கிடையாது. பைத்தியம் பிடிச்சவனுக்கு ஏன்னா அவனுக்கு டென்ஷன் கிடையாது. இப்போ நான் இப்போ இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னா உடனே இருதயம் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எந்த கட்சியில் சேர்றது, எப்படி எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது, எதில் கூட்டணி போடுறது, எப்படி டெல்லிக்கு போகிறது, யாரை பிடிக்கிறது, எப்படி பிரதம மந்திரி ஆகிறது அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணி இருதயத்துக்கு வேலை கொடுக்குறேன் அதிகமாக. ஒரு துடிப்புக்கும் இன்னொரு துடிப்புக்கும் நடுவில் இருக்கிற ஓய்வு தான் என்னுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுது. அந்த ஓய்வை குறைச்சிட்றேன். அதாவது நான் இந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி ஆகணும்னா இவ்வளவு தவிக்க வேண்டியிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் பிரதம மந்திரி ஆகணும்னு நினைக்கிறான்னு வைங்க, அவன் ஆனதாவே நினைச்சிட்றான். அவன் எலெக்ஷனில் நிற்க வேண்டியதில்லை, கூட்டணி போட வேண்டியதில்லை, பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. கேட்டால் நான் தான் பிரதம மந்திரி. இப்போ அதுக்கு மேலே அவனை என்னத்தை பண்ணுவீங்க? அந்த பைத்தியக்காரன்ட்டேருந்து அந்த தன்மையை நாம் கற்றுக்கணுமா? பைத்தியக்காரன்ட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பண்பு மனசால் ஒரு நிறைவு அடையிறதுக்கு கற்றுக்கணும். தவிக்கக்கூடாது. மனசில் ஒரு நிறைவு வந்துடணும். அது எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறானோ அதுவாகவே ஆயிடுறான். அது மாதிரி நாம் அந்த மன நிறைவுங்கிறது வந்துட்டதுன்னா இதய வராது. அதுதான் அப்படி அவங்கெல்லாம் வழி சொல்லியிருக்கிறார்கள். இதய நோய் அவங்களுக்கு ஏன் வர்றதில்லை? இதயங்கிறது ஒரு பெரிய இப்போ இது கேன்சர் இருக்குல்ல, புற்றுநோய் நம்ம உடம்புல எங்கே வேணாலும் வரும், இருதயத்தில் மட்டும் வர்றதில்லை. புற்றுநோய் இருக்க கேன்சர் உடம்புல எந்த இடத்துலையும் வருது, ஹார்ட்டில் மட்டும் வர்றதில்லை. அது ஏன்னு இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னு அந்த புற்றுநோய் வராமல் தடுக்கிற தன்மை ஏதோ ஹார்ட்டில் இருக்குது, இருதயத்தில். அது என்னென்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது ஏன் அந்த இடத்துல மட்டும் வர்றதில்லை அப்படின்னு. அதனால் ஹார்ட்டுங்கிறது ஒரு பெரிய அபூர்வமான அந்த இதய நோய் வராமல் இருக்கணும்னா சிரிக்கணும். இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும்னா அது சிரிப்பு தான் வைத்தியங்கிறது இப்போ அது சர்வதேச அளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, வாழ்க்கையில் எதையும் சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு உபதேசம். சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மையுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மைன்னா, இப்போ உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு அம்மா கேட்குது, ஒரு வீட்டுக்கார அம்மா அவங்க வீட்டுக்காரர்கிட்ட 8 3 பேருக்குன்னா என்னென்னு கேட்குது. அவர் 23ன்னு சொல்கிறாரு. 8 × 3 24ன்னு சொல்லணும், 23ங்கிறாரு. உடனே இந்த அம்மா அவர்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. பரவாயில்ல, எங்கள் வாத்தியார் 24ன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, உங்கள் வாத்தியார் 23ன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு போல் இருக்க. வாய்ப்பாட்டிலையும் எத்தனையோ எடிஷன் இருக்கு இல்லையா, ஒன்றுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு போகணுமா. அதுதான் சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை. அதாவது 24 தான் சரிங்கிறது எனக்கு தெரியுது, அது சித்த சுவாதீனம். 23ஐயும் சரின்னு ஒத்துக்கிறேன் பாருங்க, அது பைத்தியத்தன்மை. அந்த சித்த சுவாதீனத்துடன் கூடிய பைத்தியத்தன்மை இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராதான். அது நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. அதாவது அதை இன்னும் அந்த தத்துவத்தை தெளிவாக நாம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பேங்க்கில் ஒருத்தன் இன்டர்வியூவுக்கு போனான், பேங்க் உத்தியோகத்துக்கு. அந்த இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க, 8 × 3 பேருக்குன்னா என்னப்பா? அவன் வாய் தவறி 23ன்னு சொல்லிவிட்டான். பெரிய 24 ஏதோ பதட்டத்தில் இன்டர்வியூவில் கேள்வி கேட்கும்போது பதட்டம் 23ட்டான். சரி, போயிட்டு வந்துட்டாங்க. வெளியில் யோசித்து பார்த்தான், இது என்ன ஒரு சின்ன கேள்வி, பேங்க் உத்தியோகம், 8 × 3 இந்த பெருக்கல் கூட தெரியலன்னா எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்? நாம் தப்பாக சொல்லிவிட்டோம், நமக்கு நிச்சயமாக இந்த வேலை கிடைக்காதுன்ட்டு போயிட்டான் வீட்டுக்கு. போனால் 10 நாளில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுது, சேர்ந்துக்கிடான்னு. அப்போ அவன் நினச்சானா, சரி நம்ம சொன்னதை அவரும் சரியாக காதில் வாங்கலை போல இருக்க, இதை அவர்கிட்ட சொல்லக்கூடாது, நம்ம பேசாமல் போய் வேலையில் சேர்ந்தோன்னுட்டு போய் சேர்ந்துக்கிட்டான். சொல்லலை. வேலை பர்மனெண்ட் ஆனதுக்கு அப்புறம் போய் உட்காந்து சொன்னான், சார் அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்தப்போ 8 × 3 பேருக்குன்னா என்னென்னு கேட்டீங்க, நான் வாய் தவறி 23ன்னு சொல்லிவிட்டேன், நீங்களும் சரியாக காதில் வாங்கலை, எனக்கே வேலை கொடுத்துட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றான். அப்போ இல்லைப்பா நீ இப்படி உட்கார் அப்படின்னு அந்த பையனை உட்கார வச்சார். உட்கார வச்சு
இந்த பாருப்பா, அன்னைக்கு இன்டர்வியூக்கு நடந்த அன்னைக்கு உன்னையும் சேர்த்து 294 பேர் வந்தீங்க இன்டர்வியூக்கு. நான் அந்த 294 பேர்கிட்ட இந்த கேள்வி கேட்டேன், 8ஐயும் 3ஐயும் பேருக்குன்னா என்னென்னு. நீ சொன்னது தான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நான் அதனால தான் அந்த இதை கொடுத்தேன். நான் ஒன்றும் ஏமாந்து போய் கொடுத்துடல. அப்படிதான் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சரை தான் பார்க்கணுமா. ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கணும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரியே உங்கள் வீட்டுக்காரரோ உங்கள் பிள்ளையோ கணவரோ மனைவியோ 100க்கு 100 சரியாக இருக்க மாட்டாங்க. பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஏதோ கொஞ்சம் கிட்டத்தட்ட சரியாக இருந்தால் சரிதான்ட்டு போகணும். அதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர். நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சருங்கிறது ஒரு பெரிய தத்துவம். அது வாழ்க்கைங்கிற கலையில் அது ரொம்ப முக்கியம். இதில் எல்லாம் முக்கியங்க. சயின்ஸில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்கக்கூடாது. இப்போ டாக்டர் ஏதாவது வைத்தியம் பண்ணுறாரு, கொஞ்சம் ஒரு மூட்டுக்கு பதிலாக இன்னொரு மூட்டில் பண்ணிட்டு பரவாயில்ல, கிட்டத்தட்ட நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பண்ணலாம். ஒரு நரம்பு தள்ளி தானே தைச்சிருக்கோம், சரின்ட்டு போயிடலாமா? சயின்ஸில் வந்து துல்லியம் தான் முக்கியம். வாழ்க்கைங்கிற கலையில் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் தான் முக்கியம். அப்போ தான் வாழ்க்கையை வந்து நாம் அனுபவிக்க முடியும். ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் அது வந்து டென்ஷனை உண்டு பண்ணும், ஹார்ட் அட்டாக் வரும். அதனால தான் சிரிக்கிறத அதுக்கு ஒரு மருந்தாக இது பண்ணுறது. பர்ஃபெக்ஷனுங்கிறது ஒன்றும் அது மாதிரி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி எதுவும் உலகத்தில் அழகு கிடையாது. தத்துவம் என்னென்னா, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது. அதான் உண்மை. உலகத்தில் எது எது எப்படி இருக்கணுமோ அது அது அப்படி தான் இருக்குது. அதில் அழகு அழகு இல்லைங்கிறதெல்லாம் நாம உண்டு பண்ணது. நமக்கு அது பேரில் பெரிய இருந்தால் அழகுன்னு சொல்கிறோம், இல்லைன்னா அது அழகாக இல்லைன்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற விருப்பத்தை பொறுத்தது அது. ஒரு நீக்கிறோ குழந்தை நமக்கு அசிங்கமாக தெரியுது, அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அது அழகாக தெரியுது. ஏன் அந்த அந்த அம்மாவுக்கு அந்த குழந்தைய பிடிக்குது. அதனால் நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது. அதனால் எந்த அளவுக்கு இந்த உலகத்தையும் மற்ற மனிதர்களையும் மனித நேயத்தோடு விரும்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போ இந்த உலகம்லாம் அழகாக தெரியும், பார்க்குறவங்களாம் நமக்கு அழகாக தெரிவாங்க. அது மாதிரி தான் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு கற்றுக்கணும், வாழ்க்கையை வந்து இது பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஜோக்கு இது மாதிரி நகைச்சுவை உணர்வை வளர்க்குறதுக்கு இப்போ நிறைய உலகம் பூரா என்னென்னோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சும்மாவே சிரிக்கிறாங்க, கூட்டமாக கூடி நின்று. இப்போ மெட்ராஸில் கூட பீச்சில் ஒன்று சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிவியில் கூட இப்போ போட்டாங்க, வேறு ஏதோ ஒரு ஊரில் சிரிக்கிறாங்க. எல்லாம் சிரித்து அது ஒரு வைத்தியமாகவே வந்துட்டுது சிரிப்பு. எனக்கு நான் வந்து ரேடியோவில் இந்த இன்று ஒரு தகவல் சொல்லி கடைசியில் ஒரு சிரிப்பை சேர்த்து விட்டது, அது கொஞ்சம் பிரபலமாயிட்டது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வேடிக்கை எதையாவது சொன்னால் அந்த நகைச்சுவைங்கிறது அது ஒரு பெரிய எஃபெக்டிவாக வந்தது. அதனால் பிரபலமாச்சு அது. அது ஏன் அது கடைசியில் சேர்க்குற பழக்கமே அது வந்து கோயம்புத்தூரில் நான் படிக்கும்போது ஏற்பட்டது. கோயம்புத்தூரில் விவசாய கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் 65 1965 கோவை விவசாய கல்லூரி. அப்போ அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு பாடம், அது ரொம்ப போர் அடிக்கும். அந்த பாடத்துக்கு யாரும் போய் உட்கார மாட்டோம். அந்த கிளாஸில் வாத்தியாரும் கவலைப்பட மாட்டார். 10 பேர் உட்காந்தா அவங்கள வச்சு பாடம் நடத்திட்டு அவர் பாட்டு போடுவார். ஏன்டா வரலன்னு கேட்க மாட்டார். ஏன்னா அந்த பாடம் அவ்வளோ போர். அந்த அக்ரிகல்ச்சுரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வேளாண்மை புள்ளியியல், இதுக்கு அவர் ஒரு புதுசாக ஒரு வாத்தியார் வந்தார். அவர் என்ன பண்ணார், அவர் ஒரு டெக்னிக்காக கடைப்பிடிச்சார். ஒரு அரை மணி நேரம் பாடம் நடத்திவிட்டு கடைசியில் ஒரு ஜோக்கு சொல்கிறது. அரை மணி நேரம் பாடம் நடத்துவார். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கடைசியில் அருமையாக ஒரு ஜோக்கு சொல்லுவார். ஏதாவது வெளிநாட்டு பத்திரிகையில் படிச்சுட்டு வந்து சொல்லுவார். உடனே என்னாச்சுன்னா நாங்கள்லாம் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த வயசில் எங்களுக்கு எது மாதிரி ஜோக்கு பிடிக்குமோ அதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். வர வர கூட்டம் அதிகமாகிட்டது. அடுத்த கிளாஸுக்கு போகிறவங்களாம் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. இந்த நகைச்சுவைக்கு உள்ள ஒரு மரியாதையை பாருங்க. அதோட பாதிப்பு தான் இப்போ இந்த இந்து தகவலில் கடைசியில் ஜோக்கு சொல்கிறது. அவர் அப்போ சொன்ன ஜோக்கை நான் இப்பவும் சொல்கிறது உண்டு பல இடங்களில். அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வாத்தியார் கிளாஸில் சொன்ன ஒரு ஜோக்கு, அந்த வயசுக்கு தகுந்த ஜோக்கு, அதை வந்து அதுக்கப்புறம் இந்த நகைச்சுவை மன்றத்தில் சொல்லி அதை பத்திரிகையிலெல்லாம் எடுத்து போட்டாங்க. அது என்ன அந்த வாத்தியார் சொன்னது, அதுதான் அந்த ரொம்ப பிரபலம் பத்திரிகையில் சொன்னது. அது என்னென்னா, ஒருத்தன் வந்து ரொம்ப குண்டான ஆசாமி, ரொம்ப குண்டு, ஓவர் வெயிட், எடையை குறைக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், முடியல. சரி நம்ம எவ்வளவு எடை இருக்கோம் அதை முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம்ட்டு சொல்லி ஒரு எடை போடுற மிஷின்
அதில் ஏறி நின்று காசை போட்டான். ஒரு சீட்டு வந்து விழுந்தது. சீட்டை எடுத்து பார்த்தான், அதில் என்ன எழுதியிருக்குன்னு, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே ஏறி நிற்கவும் அப்படின்னு. இவன் பயந்துட்டான். ஆஹா, நம்ம வந்து ரொம்ப எல்லாம் தாண்டி போயாச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அந்த குண்டு மனுஷன் அமெரிக்காவுக்கு போனான். குண்டாசாமி அமெரிக்காவுக்கு போக வேண்டிய வேலை. அமெரிக்காவுக்கு போனதும் அங்கே ஒரு இடத்துல விளம்பரம் பண்ணியிருந்தாங்க, உங்கள் எடை குறைய வேண்டுமா, உங்கள் எடை குறைய வேண்டுமா, இங்கே வாங்க நாங்கள் குறைச்சிட்றோம் அப்படின்னு ஒரு விளம்பரம். இவன் பார்த்தான், அமெரிக்கா வந்துட்டோம், ஏதோ வைத்தியம் இருக்குது இந்த ஊரில், அதை பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நேராக அந்த இதுக்கு போயிட்டான். உள்ள போனால் அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, ஒரு மேனேஜர். இவன் குண்டு மனுஷன் ஆடிட்டு போய் நின்னாக்கு. என்ன சார் உங்களுக்கு வேணும்னா, இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், எடையை குறைக்கணும், வெளியில் ஏதோ போர்டு போட்டிருந்தது பார்த்தேன் வந்தேன்ருக்கான். சரி, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் வேணுமா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். அது என்னங்க வித்தியாசம்னு கேட்டிருக்கான். ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்னா $50 கட்டணும், ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட் அது வந்து $100 கட்ட வேண்டியிருக்கும். அப்படின்னா இவன் பார்த்தான், $50 போதும், நான் $50 கட்டுறேன்னா $50 கட்ட சொல்லிவிட்டு பில்லை போட்டு கொடுத்துட்டு, ரசீது கொடுத்துட்டு, நீ வா ட்ரீட்மெண்ட் வான்னு அழைச்சிட்டு போச்சு அந்த அம்மா. இந்த பக்கமாக போய் ஒரு கதவை திறந்து ஒரு ஹாலுக்குள்ள தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு வந்துட்டுது. ஹாலுக்குள்ளே போய் கதவை சாத்தி விட்டுது அந்த அம்மா மேனேஜர். உள்ள போய் பார்க்குறான், மேஜர் நாற்காலியெல்லாம் செதறி போய் கிடக்கு. இவ்வளோ பெரிய ஹால், கண்ணாவுனால மேஜர் நாற்காலி செதறி கிடக்கு, யாருமே இல்லை. ஒத்து பார்த்தா அந்த மூலையில் ஒரு 18 வயசு பொண்ணு நிற்கிது. ஒரு நீச்சல் உடையில் ஒரு 18 வயசு பொண்ணு நீச்சல் உடையில் நின்றுட்டு இருக்கு. இவன் அதை பார்த்துட்டு அதை போய் தொடணும்னு இவனுக்கு ஒரு ஆசை. அப்படியே இந்த மேஜர் நாற்காலி வழியாக பூந்து போய் அதை தொடறதுக்காக துரத்துறான். அது இவன் கையில் படாமல் சுற்றி ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த மேஜர் நாற்காலி வழியாகவே சுற்றி வருது. இவனும் துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கான். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இவனால் முடியல துரத்தி பார்த்துட்டு. உடனே அந்த மேனேஜர் அம்மா வந்து, ட்ரீட்மெண்ட்டே இவ்வளவு தான் சார், ஒரு 10 நாள் இப்படி வந்தீங்கன்னா சரியாக போயிடும், எடை குறைஞ்சிரும் அப்படின்னுக்கு. இவன் சரின்னு வந்தான். வெளியில் வந்ததும் ஒரு ஐடியா அவனுக்கு, இந்த ஆர்டினரியே இப்படி இருந்தால் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும். அதுக்காக ஒரு தடவை நம்ம அமெரிக்கா வர போகிறதில்ல, இப்போவே பார்த்தோன்னா அதை அவன்ட்டு உடனே போய் அந்த அம்மா கிட்ட மறுபடியும் நிற்கிறான். ஏன் சார் மறுபடியும் வந்தீங்கன்னா, அந்த டீலக்ஸ் ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துடலாம்னு இருக்கேன் அப்படின்னு. $100 கட்டணுமேனா கட்டுறேன் அப்படின்னு $100 கட்டணும். சரி வா, ரசீது போட்டு கொடுத்துட்டு இந்த பக்கம் வா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அங்கே போய் கதவை திறந்து உள்ள தள்ளி கதவை சாத்தி மூடிட்டு போயிட்டுது. இவன் உள்ள போனதுமே மூலையில் யார் நிற்கிறான்னு பார்க்குறான். அதே மாதிரி மேஜர் நாற்காலிலாம் கிடக்கு. மூலையில் யார் நிற்கிறான்னு பார்த்தா ஒரு 90 வயசு கிழவி, அதுவும் நீச்சல் உடையில் நிற்கிது. அவன் இவனை விரட்டுறா. தப்பிச்சா போறோம்னு சுத்துறான். அலறி அடிச்சுட்டு கதவை தட்டுறான். போய் கதவை திறன்னா அந்த மேனேஜர் 10 நிமிஷம் கழிச்சு தான் திறப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கதவை திறந்து அடிச்சு பிடிச்சிட்டு திறந்துட்டு வெளில ஓடி வந்துட்டான். இடிச்சு பிடிச்சிட்டு வந்ததும் அந்த மேனேஜர் சொல்லிச்சு, இது அதில் பாதி நாள்லேயே உங்களுக்கு சரியாயிடும் சார், நீங்கள் ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்னா 10 நாள் வரணும், இது 5 நாள் வந்தால் போகிறோம் அப்படின்னு அடித்து பண்ணிட்டு ஓடி வந்துட்டானா. இதை 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வகுப்பில் எங்கள் வாத்தியாரே எங்களுக்கு சொன்ன கதை இது. கோயம்புத்தூர் விவசாய கல்லூரியில் இன்னமும் எப்படி மனசில் பதிஞ்சு போயிருக்கு பாருங்க. ஆனால் அன்னைக்கு சொன்ன நடத்தின பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இந்த ஜோக்கு சொன்னார், சரி இதுக்கு முன்னாடி என்ன பாடம் நடத்தினார் அதை சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு தான் அந்த நகைச்சுவைக்கு உள்ள ஒரு மரியாதை. நகைச்சுவைங்கிறது இவங்க மன்றம் வச்சு நடத்துகிறாங்களே, இது அந்த அளவுக்கு மனசில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா நாம் வந்து அந்த இயல்பு தன்மைங்கிறது அந்த அந்த நமக்குள்ளே புதஞ்சிருக்கு நகைச்சுவை தன்மை. அதனால தான் குழந்தையை போல இருங்கள் அப்படின்னு ஏசுநாதர் வசனம், பைபிள் வசனம் ஒன்று வரும். குழந்தை மாதிரி இருங்க, குழந்தை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய இது கிடைக்கும் அப்படின்னு ஒரு வசனம், பைபிள் வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தைகள் வந்து மனசை சுமக்கிறது இல்லை. மனசை சுமக்காத இடத்துல தான் சிரிக்க முடியும், சிரிப்பு வரும். மனசு ஒரு சுமையாக இருந்ததுன்னா உங்களுக்கு சிரிப்பு வராது.
அதனால தான் நாமெல்லாம் வந்து குழந்தை தன்மையோடு இருக்கணும். குழந்தைத்தனம் தான் இருக்கக்கூடாதே தவிர குழந்தை தன்மை இருக்கணுமா. குழந்தைத்தனமாக நடந்துக்க கூடாது, குழந்தை தன்மையோடு கடைசி வரைக்கும் நடந்துக்கணும். அது என்ன, குழந்தை தனத்துக்கும் குழந்தை தன்மைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னா இருக்கு. இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைய எழுப்புது தட்டி, ஏய் காலேஜுக்கு நேரம் ஆகிட்டுக்கிறா புறப்படுறா அப்படின்னு தட்டுது ஒரு அம்மா. அந்த புள்ள இழுத்து போத்திக்கிட்டு மூடி தூங்குது. அவங்க அம்மா வந்து காலையில் வயசான அம்மா தட்டியே காலேஜுக்கு நேரம் ஆகிடுது ஏந்திரி ஏந்திரி ஒன்றும் ஏந்திரிக்க மாட்டாங்குது. ஏய் நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும், ஒன்றும் போக மாட்டேன் அப்படிங்கிறான் அந்த புள்ள. அந்த அம்மா கேட்குது, நீ ஏன் காலேஜுக்கு போக மாட்டேங்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு அப்படின்னு தான். உடனே அந்த புள்ள சொல்லிச்சு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, நான் ஏன் காலேஜுக்கு போக மாட்டேங்கிறேன், 2 காரணம் தானே கேட்குறேன். முதல் காரணம், அங்கே இருக்கிற வாத்தியாருக்கெல்லாம் என்ன பிடிக்கல. 2வது காரணம், அங்கே இருக்கிற பசங்களுக்கும் என்ன பிடிக்கல, அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போத்துட்டு படுத்து தூங்கிட்டுது. இந்த அம்மா விடுறாப்புல இல்லை, மறுபடியும் தட்டி எழுப்பி எழுந்துறான்னு சொல்லி நீ காலேஜுக்கு போய் தான் ஆகணும், இந்த காரணத்துக்காக நீ போகாமல் இருக்கக்கூடாதுன்னு எழுப்புது அந்த அம்மா, வயசான அம்மா. உடனே அந்த புள்ள அம்மாவை கேட்குது, நான் காலேஜுக்கு போய் தான் தீரணும்னு நீ ஏன் சொல்கிற, அதுக்கு 2 காரணம் சொல்லு. நான் காலேஜுக்கு போய் தான் ஆகணுங்கிறீல்ல, ஏன் அது நீ 2 காரணம் சொல்லுங்கிறது புள்ள அம்மாகிட்ட. அப்போ அந்த அம்மா சொல்லுது பிள்ளைகிட்ட, நீ காலேஜுக்கு அவசியம் போய் தான் ஆகணும். ஏன்னா முதல் காரணம், உனக்கு வயசு 54. 2வது காரணம், நீ தான் பிரின்சிபால். எத்தனை வயசானாலும் அவங்க அம்மாவுக்கு அதுதானே பிள்ளை, அதுதான் குழந்தை தன்மைங்கிறது. 54 வயசுலேயும் அவர் குழந்தை தன்மையோடு நடந்துக்கிறாருல்ல, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அதுதான் குழந்தை தன்மை. சைல்டு லைக் அப்படிங்கிறது வேற, சைல்டிஷ்ங்கிறது வேற. அது எல்லாம் அந்த இது சொல்கிறாங்க. அது மாதிரி அந்த குழந்தை தன்மையோடு நாம் வந்து வாழ்க்கையில் நடந்துக்கணும். ஆனால் சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து இந்த டென்ஷன்லாம் வராமல் இருக்கிறது என்னென்னா, அவங்கவுங்கள எந்தெந்த வழியில் எப்படி கொண்டு போகணுன்னு இந்த நம்ம குழந்தைகளை கூட இப்போ டென்ஷன் ஆக்கிடுறோம். குழந்தைகள்கிட்டேருந்து அவங்க குழந்தை அந்த நம்ம குழந்தைகள்கிட்டேருந்து அவங்க குழந்தை பருவத்தை நாம் திருடி விடுறோமா. குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்காக பிறந்தது, அந்த விளையாட்டு பருவத்தை நாம் திருடிடுறோம். நாம் பெரிய மனுஷன் மாதிரி நடக்கணும்னு அவனையும் டென்ஷன் ஆக்கி, விளையாடாத, அங்கே ஓடாத, விளையாடாத அப்படின்னு சொல்லி குழந்தைகள்கிட்டேருந்து அவங்க குழந்தை பருவத்தை நாம், இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விட்டன அப்படிம்பாங்க. இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விட்டன. காரணம் நாம தான். ஏன்னா அவங்கள வந்து அவங்க குழந்தை மாதிரி நடக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல, நம்மளை மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம். அங்கேயே டென்ஷன் ஆரம்பமாகிடுது. அப்புறம் எங்கே சிரிக்கிறது 200 தடவை அப்படி பண்ணிட்டு போயிடும். குழந்தையெல்லாம் அது விஷயத்துக்கு ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கணும், அதில் நம்ம குறுக நிற்கக்கூடாது, அது இயல்புக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும்னு நினச்சிதான். ஒரு பிள்ளை குழந்தை, இவனை எந்த லைனில் விடணும், நாம் திருப்பி கட்டாயப்படுத்தி எதுவும் படிக்க வைக்கக்கூடாது, அவன் இஷ்டத்துக்கு விட்டுடணும். அவனை எந்த லைனில் விட்டால் அவன் நல்லா வருவான் அப்படின்னு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போயிடுது. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு உளவியல் டாக்டர்கிட்ட போச்சு, மனோதத்துவ டாக்டர்கிட்ட. இது மாதிரி என் குழந்தைய எதுக்கு படிக்க வைக்கலாம், அவனுடைய மனோபாவத்தை தெரிஞ்சு சொல்லணும் டாக்டர்ன்றிருக்கு. அது ரொம்ப ஈஸியமாக கற்றுக்கலாம், கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நர்ஸை கூப்பிட்டார். அந்த நர்ஸம்மா வந்தது, ஒரு சுத்தியல், ஒரு கொரடு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வா அப்படின்னார். அந்த அம்மா ஓடி போய் ஒரு சுத்தியல், ஒரு கொரடு, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வந்து, இந்த மேஜை மேலே வை, இப்படி சுத்தியலை வை, இப்படி கொரடு வை, இந்த பக்கம் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வை அப்படின்னா அந்த நர்ஸை கொண்டு வந்து 3ஐயும் வரிசையாக வச்சுட்டு இப்படி ஒதுங்கி நின்றுட்டுது. இந்த அம்மா பிள்ளைய அழைச்சிட்டு வந்ததில்ல, இந்த டாக்டர் சொல்கிறார் அந்த பிள்ளைய அப்படி விடமா, அவன் அப்படியே போய் முதல்ல அந்த கொரடை எடுத்தான்னா அவனை சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சிடலாம். இந்த கொரடை எடுத்தான்னா, அதாவது இந்த சுத்தியல் எடுத்தான்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோம், இந்த கொரடை எடுத்தான்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோம், அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவோம், அப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இதான் வைத்தியம். அதுக்கு மனோதனை விட்டுது. உடனே அந்த குழந்தைய விட்டாங்க. அது இப்படி பார்த்துக்கிட்டே போய் அந்த நர்ஸை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு தான். உடனே அவர் சொல்லியிருக்காரு, இவரை வந்து டாக்டருக்கு படிக்க வைங்க, ரொம்ப பிரமாதமாக வருவாங்க அவங்க. அதனால் இந்த டாக்டர்லாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஒரு கதைக்காக சொல்கிறது.
குழந்தைகள்கிட்டேருந்து அவங்க குழந்தை பருவத்தை நம்ம திருடக்கூடாது. அந்த குழந்தைய வந்து விளையாட விடணும். அப்படி அவங்க அவங்க இயல்புக்கு தந்தாப்புல விடணும். சில பேர் இந்த சின்ன வயசுலேயே யார் யார் எப்படி வருவாங்கன்னு தெரியும். என்னோட கும்பகோணத்தில் சின்ன வயசில் பானாதர் ஹைஸ்கூலில் படிக்கும்போது ஒருத்தன் என்னை பென்சிலாலேயே குத்திக்கிட்டு இருப்பான். பென்சிலாலேயே குத்துவான். அவன் இன்னைக்கு டாக்டர் ஆகிட்டான். கும்பகோணத்தில் பெரிய டாக்டர் இருக்கும். சில பேர் முகத்திலேயே குத்துவாங்க. ஒருத்தன் மூஞ்சில் ஒருத்தன் பசங்க குத்துவான். அவன்லாம் சட்டசபைக்கு வரலாம், எம்எல்ஏ எம்பி. குழந்தைகள் அப்படி கண்டுபிடிக்கணும், யார் யாரை எந்த லைனில் விடணும் அப்படிங்கிறத அது மாதிரி கண்டுபிடிச்சி வெளியில் விடுறது. அதுதான் நல்ல பழக்க வழக்கம். அதனால தான் நல்ல குடும்பத்தில் நகைச்சுவை, வீட்டில் வெளியில் இந்த நகைச்சுவை பண்பு வந்து அப்படியே இருக்கணுமா. குழந்தை வீட்டில் வயசான காலத்தில் கூட தாத்தா பாட்டி சில பேர் ரொம்ப பிரியமாக அன்பாக விளையாடிடுவோம். ஒரு தாத்தாவும் பாட்டியும் போட்டி வச்சுக்கிட்டுது. ஊசி நூல் கோக்கிறது யார், அது போட்டி விளையாடு தான். ஒரு தாத்தாவும் பாட்டியும் வயசான காலத்தில் கூட விளையாட்டு. அந்த குழந்தை தன்மை, யார் வந்து முன்னாடி ஊசியில் நூல் கோத்துடுறாங்களோ அவங்கள்தான் அந்த கண் பார்வை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தாத்தாவும் பாட்டிக்கும் போட்டி. அந்த பாட்டி கொண்டாந்து ஒரு ஊசி நூலை கொடுத்தது தாத்தா கிட்ட. அது ஒரு ஊசி நூலை எடுத்துக்கிட்டுது. ரெண்டும் கோக்க ஆரம்பிச்சுது. இந்த பாட்டி கோத்துட்டுது. இவர் கோத்து பார்த்துக்கிட்டே இருக்கார் ரொம்ப நேரம். தாத்தா வந்தவங்க என்னங்க ஏன் அதான் கோத்துட்டுதுன்னு. அப்போ அந்த பாட்டி சொல்லித்தான், அவர் எவ்வளவு நேரம் முயற்சி பண்ணாலும் அவரால் கோக்க முடியாது அப்படின்னு தான். ஏன்னு கேட்டிருக்காங்க. நான் கொடுத்துருக்கிறது குண்டூசி. அவர் எந்த காலத்தில் கோக்க போறாரு? அப்படி விளையாடணும் வயசான காலத்தில். இங்கே வந்திருக்கிறவங்க வயசானவங்கெல்லாம் அது மாதிரி ஊசி நூல் கோக்குற வேலையெல்லாம் வாழ்க்கையை வந்து கொண்டாடணும். வயசான காலத்தில் எரிச்சலாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் பார்த்து என்னமோ வேண்டாதவங்க வயசான தம்பதிகள்லாம் பார்த்தா வேண்டாதவங்கள பார்க்குறது மாதிரி ஒன்றோட ஒன்று எரிச்சல் பட்டுக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் விளையாடணும். அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிலாம் வச்சுக்கிட்டு விளையாடும். வாழ்க்கைங்கிறது கொண்டாடுறதுக்காக, வாழ்க்கை போராடுறதுக்காக இல்லை. வாழ்க்கைங்கிறது வாழறதுக்காக இல்லை, வாழ்க்கையை கொண்டாடுறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்துக்கணுமா. இல்லறத்தில் அது மாதிரி இல்லறத்தில் நல்லா விட்டு கொடுக்கறது, சகிப்புத்தன்மை, பொறுமை, இதெல்லாம் குடும்பத்தில் வேணும்னு சொல்லுவாங்க. இதுதான் பிரபலமாக ஒரு ஜோக்கு சொல்கிறது உண்டு. விட்டு கொடுக்கறது, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறுன்னு ஒன்று சொல்லிகிட்டு இருப்போம். ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை பிறந்தது, ஆம்பளை பிள்ளை. அதுக்கு பேர் வைக்கிறதுல தகராறு வந்துட்டு தான். அவன் சொல்கிறான் எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறான். அந்த அம்மா சொல்லுது இல்லை எங்கள் அப்பா பேர் தான் வைக்கணுங்கிறது. தகராறு காலையிலேருந்து சண்டை. இதில் விட்டு கொடுக்க முடியல. பொதுவாக ஒரு பேரை வச்சுட்டு போகலாம்ல. அப்போ காலையிலேருந்து சண்டை. எழுத்து வீட்டுக்காரன் பார்த்தான், இது என்ன காலையிலேருந்து எழுத்து வீட்டில் ஒரே தகராறாக இருக்குன்னு வந்துருக்கான். என்னடா சண்டை காலையிலேருந்து? ஒன்றும் இல்லை, இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல தகராறு. நான் எங்கள் அப்பா பேரை வைக்கணுங்கிறேன், அது வந்து அவங்க அப்பா பேரை வைக்கணுங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றான். நான் எழுத்து வீட்டுக்காரன்னு நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. சரி இப்போ சொல்கிறேன் வைடா, நீ ஏதாவது தீர்த்து வை எங்கள் தகராறுன்றான். சரிடா உங்கள் அப்பா பேர் என்னடா அப்படின்னு அந்த அம்மா கேட்டிருக்கான். எங்கள் அப்பா பேர் சீனிவாசன். சரிம்மா உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். உங்கள் அப்பா பேர் சீனிவாசன் கிருஷ்ணன், அவ்வளவு தானே. இந்த குழந்தைக்கு சீனிவாச கோபால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வைங்க, சரியா போச்சு. ரெண்டு சொல்லிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. போனதுக்கப்புறம் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது சரி, சீனிவாசன் சரி, கிருஷ்ணன் சரி, நடுவில் கோபாலம் எங்கேருந்து வந்தான்? ஓடி போய் கூப்பிட்டு வந்தாங்களா அவனை. யாரா அது கோபாலன் அப்படின்னா அது எங்கள் அப்பா பேர். நீ அதை மட்டும் ஏன் விட்டு வைக்கிற, சேர்த்து வச்சுட்டு போடான்னு. குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒத்துமையா இல்லைன்னா கோபாலன்னு ஒருத்தன் குறுக்க வருவான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி விட்டு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். எங்கள் வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி. ஒரு பத்திரிகை கொடுக்கறது, கல்யாண பத்திரிகை கொடுக்கறதா வந்தார் கிராமத்தில். அப்போ அந்த வந்த பெரியவர், தம்பி பத்திரிகை கொடுக்க வந்தேன், இந்தா வச்சுக்கணும் எங்களுக்கு கொடுத்தாரு. அப்புறம் அந்த பக்கத்து வீடு ஒன்று, அங்கே கணவன் மனைவி ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. ஒரு தகராறு இருந்துகிட்டே ஏதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வந்த பெரியவர் என்கிட்ட கேட்டார், அந்த வீட்டில் இப்போ அந்த ரெண்டும் இப்போ சண்டை போட்டுக்குதா, எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். அது அப்படியே தாங்க இருக்குது, அப்படியே அடிக்கடி சண்டை போட்டுவாங்க அப்புறம் சேர்ந்துவாங்க, அப்படி தான் இருக்குன்னு. சரிவா அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு வரோம், கல்யாண பத்திரிகை கொடுக்கணும், நீ வா அப்படின்னு என்னையை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகிறார் இந்த வந்த பெரியவர். போய் அங்கே கணவன் மனைவி ரெண்டு பேரும் கூப்பிட்டார். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி காப்பிலாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். இந்த பத்திரிகை கொடுத்தாரு, வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய ஒரு பத்திரிகை கொடுக்க வந்தவர் அந்த கணவன் மனைவிக்கு ஒரு போட்டி வச்சார். இந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பந்தயம். என்ன பந்தயம்னு கேட்டாங்க. ஒரு நூல் கொண்டு வா, தைக்கிற நூல். இவ்வளோ நீளம் நூல் கொண்டு வந்தது அந்த அம்மா.
பிடிச்சி பொட்டு நிறுத்தா அறுந்து போடும் சாதாரண நூல். இந்த நூலில் என்ன பந்தயம்னு கேட்டால், இந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பிடிச்சிங்க, ஒரு பக்கத்தை நான் பிடிச்சிக்கிறேன், இழுத்து இதை அறுத்து பண்ணும், அறுத்து விட்டால் 100 ரூபா பணம் தரேன் அப்படிங்கிறார் பெரியவர். நான் பொது ஆள், என்கிட்ட 300 ரூபா பணத்தை கொடுத்துட்டார். இந்த நூலை அறுத்துட்டாங்கன்னா 100 ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படி என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டார் பெரியவர். எனக்கும் இது என்ன பெரிய வேலை, ஒரு நூலை அறுக்கிறதா பெரிய காரியம்? இவர் பெரியவர் நான் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிறேன்னு பெரியவர் பிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கத்தில் கணவன் மனைவி 2 பேருமே பிடிச்சிங்க. அந்த பக்கத்தை நீங்கள் 2 பேரும் பிடிச்சி அந்த நூலை விரலில் சுற்றிங்க இழுத்து அறுத்துடணும். நான் ஒரு பக்கம், நீங்கள் 2 பேரும் ஒரு பக்கம். இந்த நூலை அறுத்துட்டிங்கன்னா இவர்கிட்ட 100 ரூபா பணத்தை வாங்கிங்க அப்படின்னு போட்டி. எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. அவங்க 2 பேரும் நல்லா பிடிச்சிக்கிட்டு இழுக்க ஆரம்பித்தாங்க. இழுக்க ஆரம்பித்தது இவர் விட்டுக்கிட்டே போகிறாரு பின்னாடியே. எங்கே அறுக்கிறது, சுற்றி சுற்றி வராங்க, இவரும் பின்னாடியே ஓடுறாரு. அப்புறம் இது முடியாதுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த நூலை வாங்கிட்டு அந்த பெரியவர் சொன்னார், இவ்வளவுதான்மா வாழ்க்கை, ஒரு பக்கம் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் இந்த நூலை யாராலையும் அறுக்க முடியாது. இந்த நூலை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அறுக்க முடியாது, யாராவது ஒரு பக்கம் விட்டு கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அழைச்சிட்டு வந்தார். இது அவர் எவ்வளவு சுலபமாக அவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. குடும்பத்தில் அதுதான் வேணும், விட்டு கொடுக்கறது. பேர் வைக்கிறது கூட விட்டு கொடுக்க மாட்டேன்னா கோபாலம் வரத்தானே வருவான். அதான் இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறத பற்றி கூட சொல்லுவாங்க. ஒரு பஸ்ஸில் ஒரு 2 பெண்மணிகள் 2 பேரும் உட்காந்து போயிட்டுருக்காங்க ஒரு பஸ்ஸில். ஒரு அம்மா சொல்லுது, கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போய் இறங்க போகிறாங்க. ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்டக்டர் இங்கே வாயா, அந்த ஜன்னலை திறந்துட்டு போ. திறந்துட்டு போனார். பக்கத்தில் இருந்தம்மா அதே கண்டக்டர் மறுபடியும் வாயா, அதை மூடிட்டு போ. ஆனால் மூடிட்டு போனார். மறுபடியும் முதல்ல கூப்பிட்டது, அந்தம்மா கூப்பிட்டது, தபார் நீ இவ பேச்சை கேட்டுவிட்டு அந்த ஜன்னலை மூடுனீன்னா நான் மூச்சு திணறி செத்து போடுவேன். அப்புறம் அந்தம்மா சொல்லுது, நீ இவ பேச்சை கேட்டுவிட்டு ஜன்னலை திறந்து வச்சின்னா நான் குளிர் தாங்காமல் செத்து போடுவேன். அவர் என்ன பண்ணுவார், கண்டக்டர் தலையை பிச்சுக்கிறாரு, என்னம்மா கொஞ்சம் தூரம் போகிறத அனுசரித்து போகக்கூடாதா அப்படின்னா, இல்லை 2 செத்து போடுவாங்க. உடனே பின்னாடி ஒருத்தன் கடைசி சீட்டில் பீடி குடிச்சிட்டு வரான், ஒரு கிராமத்தாள். அவனுக்கு இப்போ சட்டையெல்லாம் கட்டி போட்டு பீடி குடிச்சிட்டு வரான். கண்டக்டர் இங்கே வாங்கி அங்கே என்ன தகராறுன்றான். இந்த ஏத்தோட்டுக்காரன் வந்தது மாதிரி, நீ என்னையா சொல்ல போகிற அப்படின்னா, ஒன்றும் இல்லை அங்கே என்ன தகராறு. ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா ஜன்னலை திறந்தா செத்து போவாங்குது, இந்த அம்மா ஜன்னலை மூடுனா செத்து போவாங்குது, நான் என்னையா பண்ணுறது? நான் ஒருத்தர் இருக்கல, என்கிட்ட யோசனை கேட்க வேண்டியது தானே அப்படின்னு பீடி குடிக்கிறான். நீ என்னடா யோசனை சொல்ல போகிறேன்னு கண்டக்டர் கேட்டார். கொஞ்ச நேரம் அந்த ஜன்னலை திறந்து வை, அந்த அம்மா செத்து போவோம். கொஞ்ச நேரம் மூடி வை, இந்த அம்மா செத்து போவோம், நாம நிம்மதியாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பீடி குடிக்க ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு கோபம் வந்துட்டுது கண்டக்டருக்கு. இப்படி போகிற போக்கில் நீங்கள்லாம் சொல்லிட்டு போடுவீங்க யோசனையை, அந்த 2 அம்மாவும் சேர்த்துதுன்னா அவன் வீட்டுக்காரனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது அப்படின்னா, 2 பேருக்கு நான் தான் வீட்டுக்காரன். அதனால தான் அந்த யோசனையை சொன்னேன் அவங்ககிட்ட அப்படின்னு தான். இதுக்கு என்ன பண்ணுறது? வாழ்க்கைங்கிறது பெரிய பிரயாணம், அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம். மூடனா தான் உண்டு, அது திறந்தால் தான் உண்டுன்னா இப்படி தான் கஷ்டப்படணும். அவன் பாவம் கஷ்டம், எப்படியோ 2 தொலைஞ்சா போகிறோம்னு அவன் உட்காந்துறான். அப்படி வந்துடும் கஷ்டங்கிறது. அந்த வாழ்க்கைங்கிறது அப்படி, வாழ்க்கையை அப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன நூல் அறுக்க விடாமல் பார்த்துக்கணுங்கிறது மாதிரி அந்த தன்மை தான் வேணும். வாழ்க்கையில் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு 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 வீட்டுக்காரன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். தன்னுடைய மனைவிக்கு காது கேட்குமா கேட்காதான்னு சந்தேகம் அவனுக்கு. அது எதாக இருந்தால் என்ன, நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சர் பார்க்க வேண்டியது தானே. இது காது சரியாக கேட்குறது மாதிரி தெரியல, அதை எப்படியாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டான். ஏதோ கொஞ்சம் காது மந்தமாக இருக்குது நம்ம மனைவிக்கு, அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? வெளியில் போகிறது மாதிரி போனான் ஒரு நாள். போயிட்டு தெருவில் நின்றுக்கிட்டு, இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னா பதிலே வரல. சரி நம்ம சந்தேகப்பட்டது சார் தான் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போனான். வீட்டுக்குள்ளே போய் அந்த கூடத்தில் போய் நின்றுட்டு 2வது தடவையாக கேட்டான், இன்றைக்கி என்ன சாம்பார்? அப்பவும் பதில் வரல. சரி காது மந்தம்தான். அடுத்தது என்ன பண்ணால் அடுப்பங்கரைக்கே போயிட்டான். அடுப்பங்கரையில் அந்த அம்மா ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்கு. அது சமைச்சிக்கிட்டு இருக்குல்ல, அது காது ஓரமாக இப்படி கொண்டு போய் கையை வச்சுக்கிட்டான். இப்படி காது ஓரமாக கையை வச்சுட்டு வேகமாக கத்துறான். 3வது தடவை இன்றைக்கி என்ன சாம்பார் அப்படின்னு 3வது தடவை கத்துறான். அந்த அம்மா கொஞ்சம் கூட அலட்டிக்கல. இந்த கரண்டியை கீழே வச்சுட்டு மெதுவாக இவன் பக்கம் திரும்பி, இவன் காது ஓரமாக அது சத்தம் போட்டு சொல்லுது, இந்த பாரு 3வது தடவையாக சொல்கிறேன் முருங்கைக்காய் சாம்பார் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு காது கேட்கல,
இவன் போய் அதை சந்தேகப்படுறான். இப்படி இருந்தால் குடும்பம் இப்படி உருப்படும். அது மாதிரி கிட்டத்தட்ட சரியாக இருந்தால் சரி தான். அதுதான் நியரஸ்ட் கரெக்ட் ஆன்சருங்கிறது. வாழ்க்கையை லேசாக்கிக்கிறது, வாழ்க்கையை சந்தோஷமாக்கிக்கிறது, வாழ்க்கையை கொண்டாடுறதுங்கிறது அப்படி தான். அது மாதிரி நம்ம வாழ்க்கையை அது மாதிரி பார்க்க கற்றுக்கணுமா. அப்படி இல்லைன்னா அது வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய இறுக்கமாகிடும். அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு அது இதுன்ட்டு ஏதாவது கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதனால் அந்த பிரச்சனையை ஒன்றும் பெருசு பண்ணிக்கக்கூடாது. பிரச்சனைகள் நான் சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு பிரச்சனை எப்படி தீர்க்கும். அதாவது நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்த்தேன். எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் ஒரு மேஜை, அதுக்கு மேலே கண்ணாடியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அங்கே எல்லாம் பழக்கம்னா எல்லோரும் அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை அந்த கண்ணாடி கடியில் வச்சுருப்பாங்க. இஷ்ட தெய்வம் ஏசுநாதர் படம் இருக்கும், பிள்ளையார் படம் இருக்கும், விநாயகர் படம், இப்படி ஏதாவது வச்சுருப்பாங்க. காலையில் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. அது மாதிரி என் பக்கத்தில் ஒரு சீட்டு, அது ஒரு பொண்ணு, ஒரு தெலுங்கு ப்ரோக்ராம், அந்த பொண்ணு சீட்டு பக்கத்தில் ஒரே ரூமில். எனக்கு என்னென்னா அந்த பொண்ணோட இஷ்ட தெய்வம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது இல்லாத நேரம் போய் எட்டி பார்க்கணும்னு சொல்லி போய் எட்டி பார்த்தா ஒரு ஆசாமி படம் இருக்குது. யார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்துன்னா அந்த பொண்ணு வந்துடுது. என்ன சார் பார்க்குறீங்க அங்கன்னு. இது யாரும்மா இந்த இது, எல்லாரும் தெய்வத்தை வச்சிருக்கிற இடத்துல நீ ஒரு ஆசாமி படம் வச்சிருக்க, அது யார்? அது விட என் வீட்டுக்காரரு சார். வீட்டுக்காரரும் இது அவருக்கு தெய்வம் வைக்கிற இடத்துல பதிபத்தின்னா இப்படிலாம் இருக்கணும், இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி சரிம்மா, நான் இது உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அவர் படத்தை இப்படி மேஜையில் வச்சிருக்கேன், உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? அவருக்கு எதுக்கு சார் தெரியணும்? நம்ம மனசில் இருந்தால் சரி. ஆகா, இப்படி ஒரு மனைவியை பெறறதுக்கு அவன் என்ன புண்ணியம் பண்ணான்னு தெரில. நானாவது ஒரு தரம் போய் உங்கள் வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு வருவேன், உங்கள் மனைவி இப்படி பண்ணதுப்பான்னு சொல்லினா நான் மனசை சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நம்ம ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே அவங்கவுங்க கடவுள்கிட்ட முறையிடுவாங்க, இஷ்ட தெய்வத்துக்கிட்ட. இந்த பிரச்சனையை எப்படியாவது நீ தான் தீர்த்து வைக்கணும்னு. ஆல் இண்டியா ரேடியோவில் அடிக்கடி பெரிய சிக்கல்லாம் வரும், உடனடியாக தீர்க்க வேண்டிய சிக்கல்லாம். அது மாதிரி நெருக்கடி வர்றப்ப அப்படி எப்படியாவது இந்த பிரச்சனைகள் தீர்க்கணும் இது முறையிடுவாங்க. நீ என்ன பண்ணுவேன்? நானும் அதுதான் சார் பண்ணுவேன். நம்ம ஆஃபீஸில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நேராக இங்கே வருவேன், இந்த மேஜைக்கு முன்னாடி நிற்பேன், இவரை பார்ப்பேன், அந்த படத்தை எடுத்து என் கண்ணுக்கு முன்னாடி வச்சு பார்ப்பேன், என் வீட்டுக்காரர் படத்தை. இப்படி பார்த்ததும் என் மனசுக்குள்ளே நினச்சிக்குவேன், இதை விட பெரிய பிரச்சனை வேற என்ன இருந்துட போகுது. மற்ற பிரச்சனையெல்லாம் சின்னதாக போடும் சார் அப்படின்னு. ஆஹா, இது நான் இதையும் போய் உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு. அது ஒரு பாருங்கள், எப்படியோ பிரச்சனையை சமாளிக்குதுல்ல. அது எதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இங்கே வந்திருக்கிற பெண்கள்லாம் அவங்க வீட்டுக்காரர் படத்தை வச்சுங்க கையில் போகும். நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எடுத்து பாருங்கள். மற்ற பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஈரோட்டுக்கு வந்ததுக்கு ஏதாவது உருப்படியாக ஒரு யோசனை சொல்லணும்ல. வந்தது என்ன? ஆமாம், அதுமாரி நாங்களும் மனைவி படத்தை வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு அவர். அது எவ்வளவு, அது அவர் சார் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்கிறது எனக்கு தெரியும். அது மாதிரி. ஆனால் நல்ல இது டாக்டர்களை பார்க்கும்போது தான் எனக்கு நல்லா, அந்த டாக்டர்கள்ட்ட நல்லா சொல்லுவாங்க. அதாவது டாக்டர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, நான் ரேடியோவில் இருக்கேன், டாக்டர்களும் போய் சொல்லலாம், நாங்களும் போய் சொல்லலாம். டாக்டர்கள் பேஷண்ட்டு நன்மைக்காக போய் சொல்லலாம். நீ செத்து போடுவ அப்படின்னா சொல்கிறது, இல்லைப்பா பழச்சிக்குவ, நான் மருந்து கொடுப்போம் அப்படின்னு. அதனால் அவங்க போய் சொல்லலாம் நல்லதுக்கா. நாங்கள் சமூக அக்கறையோடு போய் சொல்கிறது உண்டு. ஒரு 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா 2 ஜாதி, எந்த ஜாதியை வெட்டிச்சுங்கிறத உண்மையை மறைச்சிடுறது. நியூஸில் அதை சொல்கிறது இல்லை, ஏன்னா ஜாதி கலவரம் வந்துடும், அதுதான் உண்மையை மறைக்கிறது. இந்த காலத்தில் டாக்டர்கிட்ட ரொம்ப நாம் நோயாளிகள் ரொம்ப இதாக இருக்க வேண்டியது. ஒரு 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 நர்சிங் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஃபோன் வந்து தான் ராத்திரி 12 மணிக்கு, ஹலோ இந்த ஆஸ்பத்திரி தானே, டிஆர் ஆஸ்பத்திரி? ஆமாம், நீங்கள் சொல்கிற ஆஸ்பத்திரி தானே. அந்த நர்ஸை எடுத்து பேசியிருக்கு, யாரோ பேசுகிறாரு வெளியிலேருந்து. ஆமாம், நான் யார் பேசுகிறது? நான் நர்ஸு பேசுகிறேன், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணுமேம்மான்னு இருக்கார் அந்த ஃபோன் பண்ணவர். என்ன, உங்கள் ஆஸ்பத்திரியில் அந்த 10ஆம் நம்பர் வார்டில் 8ஆம் நம்பர் பெட்டில் ஒரு பேஷண்ட் இருக்காரு, அவரோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு, அந்த ஃபோனில் கேட்டிருக்காரு. அப்போ அந்த நர்ஸு சொல்லிச்சான், அதை ஏன் கேட்குறீங்க, இன்றைக்கோ நாளைக்கு ஒன்று இழுத்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப கடுமையாக தான் இருக்குது, இழுத்து பறிச்சுக்கிட்டு இருக்கு, ஏதோ முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் அவர்கிட்ட அதை எப்படி சொல்கிறது, ஏதோ பழச்சிக்க வேண்டியதான் சொல்லிகிட்டு இருக்கோம், இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் யார், அவர் அந்த பேஷண்ட்டுக்கு சொந்தக்காரரா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, பேஷண்ட்டே நான் தான்.
நேரில் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்படி சாமர்த்தியமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ டாக்டர்கள்ட்ட அவ்வளவு சாமர்த்தியமாக நம்ம நடக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணுவாங்க. அதனால் வாழ்க்கையில் சிரிக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த டாக்டர்கள்லாம் இப்போ இந்த முன்னாடி இந்த புத்தகங்கள்லாம் நல்ல புத்தகத்தை இப்போ ரிசப்ஷனில் வைக்கிறாங்க. இதில் சங்கர நேத்ராலயா இருக்க இதில் கண் ஆஸ்பத்திரி சென்னையில், அதுக்கு என்ன ஏவிஎம் சரவணன் இருக்கார்ல அந்த சினிமாக்காரர், அவர் ஒரு தடவை அழைச்சிட்டு போனார். வா அங்கே ஒரு நூல் நிலையம் ஆரம்பிக்கிறாங்க டாக்டர்லாம் சேர்ந்து, அங்கே போய் நம்ம புஸ்தம்லாம் கொடுத்துட்டு வருவோம்னு என்னையும் கூப்பிட்டார். அங்கே எதுக்கு சங்கர் நேத்ராலயாவில் நூல் நிலையமா அப்படின்னா? ஆமாம், மேலே மாடியில் ஒரு நூல் நிலையம், டாக்டர் நர்ஸு எல்லாம் சேர்ந்து வைக்கிறாங்க, நம்மளை கூப்பிட்ருக்காங்க கெஸ்ட்டாக 2 பேரும் போகணுன்னு என்னை கூப்பிட்டு போகிறார். நான் சொன்னேன், ஏன் சார் அங்கே ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க கண்ணு தெரியாதவங்க தான் வர போகிறாங்க, அங்கே போய் நூல் நிலையத்தை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, இல்லை கூட வர்றவங்க படிப்பாங்கல்ல, கூட வர்றவங்கலாம் அதுமாதிரி நர்ஸு டாக்டர் எல்லாம் ஓய்வாக இருக்கிறப்ப படிப்பாங்க, அதனால் அங்கே வச்சுருக்காங்க. அதை போய் ஆரம்பித்து வச்சோம் அந்த நூல் நிலையத்தை. அப்போ நான் சொன்னேன், அங்கே இது மாதிரி ஆஸ்பத்திரியில் தான் நல்ல புஸ்தகத்தையெல்லாம் கொண்டாந்து வைக்கணும், அதுவும் இங்கே மாடியில் வைக்கக்கூடாது, ரிசப்ஷனில் வைங்க. நோயாளியோடு வந்திருக்கிறவங்க உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கலாம், நோயாளியே உள்ள அனுப்பிச்சுட்டு, அது ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேடிக்கையாக ஒரு கதையும் சொன்னேன். ஒரு ஆஸ்பத்திரியில் அது மாதிரி 3 பேர் போய் உட்காந்துருக்கான். அவங்க மனைவிமார்களை பிரசவத்துக்காக உள்ள அனுப்பிச்சுட்டு உட்காந்துருக்கான். நர்ஸு வெளியில் வர்றப்பெல்லாம் ஓடி போய் என்னாச்சுன்னா, சிஸ்டர் மனைவிக்கு என்னாச்சு சிஸ்டர்ன்ட்டு போய் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். அந்த அம்மா சொல்லி பார்த்தது அவனுக்கு கேட்கல. அவன் சொல்லிச்சு, இதை பாரு இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன்னு ஆளுக்கு ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தது. அங்கேயே ரிசப்ஷன்லேருந்து ஆளுக்கு ஒரு புஸ்தகத்தை கையில் கொடுத்து, இதை நீங்கள் பரட்டி படிச்சுக்கிட்டே இருங்க, என்கிட்ட பேசக்கூடாது. உங்கள் மனைவிக்கு பிரசவம் ஆன உடனே நானே சொல்லுவேன், நீ என்னை தொந்தரவு பண்ணான்னு. அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அதுக்கும் தொந்தரவு இல்லை, படிக்க ஆரம்பிச்சிட்டானோ. அப்புறம் கிடுகிடுன்னு ஒரு நேரத்தில் அந்த நர்ஸ் ஓடி வந்து அந்த ஒரு ஆள்கிட்ட சார் உங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை பிறந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போச்சு. உடனே உனக்கு சந்தோஷம், அப்படியே புஸ்தகத்தை மூடி வச்சுட்டு உள்ள ஓடனான். பக்கத்தில் இருக்கிறவன் அது என்ன புஸ்தகம்னு எட்டி பார்த்தான். டேல் ஆஃப் 2 சிட்டிஸ், 2 நகரங்கள் அப்படின்னு போடும். இது என்ன 2 புள்ளன்னா 2 நகரம் போடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நர்ஸ் ஓடி வந்து இன்னொருத்தட்ட, சார் உங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு சார் உங்கள் மனைவிக்கு ஒரே பிரசவத்தில். இவன் மூடி வச்சுட்டு உள்ள போனான். பக்கத்தில் இருக்கிறவன் இதை எட்டி பார்த்தா 3 முகமூடிகள், 3 மஸ்கட்டீஸ்னு போட்டிருக்கு. இவன் இது என்ன அது சொல்கிறதுக்கும் இதுக்கும் ஏதோ இருக்குன்னு சொன்னது இவனுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டுது. இந்த 3வது ஆளுக்கு நம்ம கையில் என்ன புஸ்தகம் இருக்குன்னு பார்த்ததான் அப்படியே மூடி வச்சுட்டு வெளில ஓடி போட்டான். நர்ஸு ஓடி வந்து பார்க்குது, அது என்ன புஸ்தகம், இவன் வெளில ஓடுறான்னு பார்த்தா அலிபாபாவும் 40 திருடர்களும் ஓடி ஓடுங்க. அது மாதிரி வைக்கலாம். அது மாதிரி உங்கள் ஆஸ்பத்திரிகளில் ரிசப்ஷன்லாம் அது மாதிரி வச்சா எல்லாம் நாங்கள்லாம் படிச்சுட்டு இருப்போம். படிச்சுட்டு மருத்துவர்கள் அது மாதிரி நல்ல இதெல்லாம் வச்சு பண்ணலாங்கிறது அது அது மாதிரி பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம். நல்ல நேரம் ஆகிட்டுதுன்னு நினைக்கிறேன், 1.5 மணி நேரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் சொல்கிறது உண்டு. அது மாதிரி பொறுமையாக இருந்து கேட்குறதும் நல்ல இதுதான். எனக்கு அந்த பொறுமையாக மெட்ராஸில் இருக்கிறது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்னேன்னு தெரில. மெட்ராஸில் எனக்கு அந்த நேரம் காலம் தெரியாமல் பேசுகிறது எங்கன்னா பென்ஷனர் அசோசியேஷன். அங்கே எல்லாம் 90 வயசுக்காரவங்க, 80-90 வயசுக்காரவங்க, பழைய காலத்து கலெக்டர்லாம் இருப்பாங்க, போலீஸ் அதிகாரிலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் அசோசியேஷன் வச்சுருப்பாங்க. அங்கே என்னை கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஆனால் எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அசையவே மாட்டாங்க, அசையாமல் அப்படியே சில மாதிரி உட்காந்துருப்பாங்க. அது என்ன காரணம்னா காது கேட்காது. அது மாதிரி இருந்தால் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட அப்படிலாம் பேச முடியாது, ஏன்னா உங்களுக்கு நல்லா கேட்குதுங்கிறது தெரியுது எனக்கு. அதனால் அது மாதிரி பேச முடியாது. 2வது அந்த பேச்சாளர்களும் அப்படி எல்லாம் இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பாங்க, 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு உள்ளது, ரொம்ப நேரம். அதனால் ஒரு பேச்சாளர் வேகமாக போயிட்டே இருந்தாரா, சிங்கம் வழியில் நின்றுருக்கு. எனக்கு பசிக்குது, ஒன்றை சாப்பிட போகிறேன்னு தான். இல்லை நான் ஒரு கூட்டத்தில் பேச போகிறேன், எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன இப்போ சாப்பிடாதுன்னு வரான் பேச்சாளர். நீ என்ன அவ்வளோ நல்லா பேசுவியா அப்படின்னு. அதை ஏன் கேட்குறேன், நான் பேச ஆரம்பித்தேன்னா அப்படியே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க அப்படின்னாரா பேச்சாளர். சிங்கம் கேட்டு தான், என்ன இங்கே பேச நான் மயங்கி விழுறேன்னா பார்ப்போம். உடனே இங்கே ஆரம்பித்தார், பெரியவர்களே தாய்மார்களே அப்படின்னு ஆரம்பித்து சிங்கம் அப்படியே கரகரன்னு சுற்றி மயக்கடிச்சு வந்து இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி தப்பிச்சு ஒரே ஓட்டம் ஓடி விட்டார் அவர்.
ரொம்ப தூரம் ஓடி போய் நின்று பார்த்தாராம். அந்த சிங்கம் அப்படியே கிடக்கா தோத்துதா மயங்கி விழுந்ததுன்னு வேருக்கு மூச்சு வாங்க அங்கே போய் நின்று பார்க்குறாரு. அப்படியே கிடக்கு சிங்கம். அவர் மனசில் நினச்சிக்கிட்டாராம், நல்ல வேளை நம்ம பேச்சை கேட்டுவிட்டு அந்த சிங்கம் மயங்கி விழுந்ததுனால நாம் தப்பிச்சோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டாராம். அதே நேரம் அந்த சிங்கம் லேசாக தலையை தூக்கி ஒரு கண்ணால் அவரை பார்த்துட்டு இது நினச்சிக்கிட்டு தான், நல்ல வேளை மயங்கி விழுந்தது மாதிரி நடித்ததுனால நாம் தப்பிச்சோம், இல்லைன்னா அவன் பேசியே கொண்டிருப்பான் நம்ம அப்படின்னு இது நினச்சிக்கிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உங்கள் முகத்தையெல்லாம் பார்த்தா அந்த சிங்கத்தோட முகம் மாதிரி தெரியுது எனக்கு. அதனால் இதுக்கு மேலே பேசுறது மரியாதை இல்லை. ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.